எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ காலில் அடிபட்டிருக்க ஹீரோயினுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு அப்புறம் ரொம்பவே ரொமான்டிக்கா அவங்க ஈரமான தலைமுடிக்கு ஹேர் ட்ரையர் போட்டு காய வச்சிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நீங்க சொன்ன விஷயத்த நான் திரும்ப கேட்க ஆசைப்படுறேன்னு ஹீரோயின் சொல்ல, நான் உன் கூட ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ ஆசைப்படுறேன்னு ரிப்ளை பண்ணிட்டு கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல போகும்போது திடீர்னு டமால் டுமால்னு இடி இடிக்க ஆரம்பிச்சிடவும் ஹீரோயின் பயந்துடுறா. அப்பையும் நம்ம ஆளு விடலையே, வாச்செல்லாம் நாம ஜாலியா இருப்போன்னு ரொமான்டிக்கா கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆகிடுது. பார்த்தா அதுக்கு குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி மழை வீட்டுக்குள்ள பெய்ய ஆரம்பிச்சிடுது. பிகாஸ் நம்ம ஹீரோ வீட்டு ரூஃப் டாப் உடஞ்சு போயிருக்கோம். ஸோ லீக் ஆகுறதுனால ஓகேவா கஷ்டமோ நஷ்டமோ ஒன்னாவே சேர்ந்து சமாளிப்போம்னு சொல்லி லீக் ஆகுற எல்லா இடத்துலையும் பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம ஆளுங்க 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. ஆனால் இருட்டில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறத பார்த்து பக்கத்தில் போகலாமா வேண்டாமான்னு ஹீரோ யோசிக்கிறாரு. பார்த்தா அதுக்கு டமால் டுமில்னு இடி இடிக்கவும் ஹீரோயின் பயத்தில் கத்திடுறா. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஆளு பின்னால இருந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்புறம் என்ன ஸ்ட்ரைட்டாக ஆக்ஷன் தான். உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா? நமக்குள்ள இந்த கான்ட்ராக்ட் இன்னும் வேலிடாக இருக்கா? அப்படி இல்லைனா நான் அதை திரும்ப சைன் பண்ண கூட ரெடியாக இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, நக்கலாக சிரிச்சுக்கிட்டே நான் நினச்சதை விட நீ நிஜமாவே ரொம்ப பெரிய பைத்தியமாக இருக்கேன்னு ஹீரோயின் சொல்லவும், ஆமாம் நான் பைத்தியம் தான், உன் மேலே தான் எனக்கு பைத்தியம்னு சொல்லி ஹீரோ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லவும் ரொம்பவே சந்தோஷப்படுற நம்ம ஹீரோ ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவங்க வயிற்றுல படுத்துக்கிட்டு இந்த விஷயம் என்னோட பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல, நீ இதுக்கு முன்னே உன்னோட அப்பாவை பற்றி பேசினதே இல்லையே, இன்னும் உயிரோட இருக்காரான்னு ஹீரோயின் கேட்கும்போது, இல்லை அவர் இறந்து போய் பல வருஷம் ஆச்சு. ஸோ என்னோட அம்மாவுக்கு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு 2 பேருமே ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகிடுறாங்க. அதுவே இங்க ஹீரோயின் தம்பி பூஜிங் ஜிங் பக்காவா பிளான் பண்ணி ஹீரோவை மாட்டி விட்டுறதுனால அவரை பாக்ஸிங்ல இருந்து கம்ப்ளீட்டா பேன் பண்ணிடுறாங்க. தென் தேங்க்ஃபு ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நான் உன்கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தனியாக பேசணும்னு சொல்ல, இனி நமக்குள்ள எதுவும் இல்லை, உன்னோட வேலைகளை நீ பாரு, இதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறதுனால கடுப்பாகிடுறவன் ஹீரோயினை மீட் பண்ண கிராமத்துக்குள்ளே வரும்போது ஆப்போசிட்ல வேன்லி நடந்து வரதை நோட் பண்ணி இங்கே ஸ்விட்ச் போட்டால் அங்கே லைட் எரியுங்கிறத உணர்ந்து ஏதோ ஒரு பேப்பரை கீழே தூக்கி போட்டு போயிடுறான். என்னவா இருக்குங்கிற சந்தேகத்துல வேன்லி பிரிச்சு பார்த்தா அதுல நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இல்ல, ரிசல்ட் நெகட்டிவ்னு போட்டிருக்கவும் செம்ம தீனி கிடைச்சிருக்கு, இதை வச்சு ஒரு பெரிய விருந்தே நடத்தலான்னு ஏதோ பிளான் போட ஆரம்பிச்சிடுறான். கட் பண்ணா பூஜிங் ஜிங் பண்ண ஃபோர்ஜரி வேலையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. நான் இது எல்லாத்தையும் நம்ம கம்பெனி முன்னேற்றத்துக்காக தான் செஞ்சிட்டு இருக்கேன், ஆனா உங்களை அசிங்கப்படுத்திட்டு போன ஹீரோயினை மறக்காம இன்னும் அவளுக்காக ஏன் இப்படி பணிஞ்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு பூஜிங் ஜிங் கேட்க, சம்பந்தமே இல்லாத விஷயத்த பத்தி பேசி டைவர்ட் பண்ண பார்க்காத, உன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம தானே ஹீரோ ஒதுங்கி இருந்தான், அப்புறம் எதுக்காக நீ அவனை தேடி பிடிச்சி இப்படிலாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, பிரச்சனைகள்ல மாட்டி விட்டுட்டு இருக்கன்னு அப்பா கேட்க, நான் இதெல்லாம் நம்ம கம்பெனி வளர்ச்சிக்காக தான் பண்ணிட்டு இருக்கேங்கிறது ஏன் உங்களுக்கு புரியல, அதை விட்டுட்டு ஏன் இப்படி மருமகனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பூஜிங் ஜிங் கேட்கவும், இதுதான் உனக்கு கடைசி வார்னிங், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நாசமா போடா நான் என்ன தண்ணி தெளிச்சு விட்டுருவேன்னு அப்பா திட்ட, கூடிய சீக்கிரம் நீங்க என்ன நினைச்சு பெருமைப்பட போறீங்க, அதே நேரம் இப்படி ஒரு நல்ல பிள்ளைய தப்பா பேசிட்டோமேன்னு வருத்தப்பட போறீங்கன்னு சொல்லிட்டு பூஜிங் ஜிங் கிளம்பிடுறான். ஆனா ரொம்ப பாவம் நம்ம ஆளுங்க, இங்க நடந்துகிட்டு இருக்க உள்நாட்டு போர் எதை பத்தியுமே தெரியாம ரொம்ப ஜாலியா ரிலாக்ஸா நடந்து போயிட்டு இருக்கும் போது மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் ரவுண்டு கட்டி ஹீரோவை பாக்ஸிங் மேட்ச்ல இருந்து கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்க கம்பெனிக்காக விளையாட போய் தான் ஹீரோவுமே இந்த ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டாரு, அப்புறம் எப்படி உங்க 2 பேருக்கு நடுவுல எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும், ஐயோ நம்ம பூ ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தருங்கிற உண்மை ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு ஹீரோயின் ரொம்ப பேனிக் ஆகிடுறாங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு தான் ஏற்கனவே இதெல்லாம் தெரியும்ல, ஸோ பெருசாக அழட்டிக்காம நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்க மாதிரி என்னோட ஒய்ஃபான ஹீரோயினுக்கும் இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டல் பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஹீரோ டிஃபென்ஸ் பண்ணுறாரு. ஹப்பாடா தப்பிச்சோன்னு சொல்லி பெருமூச்சு விடுற நம்ம ஹீரோயின் அவரை பாதுகாக்கிறதுக்காக, ஈவன் ஹீரோக்குமே இந்த ப்ராப்ளம்ல எந்த சம்மந்தமும் இல்லை, என்னோட தம்பி புறம்போக்கு பூஜிங் ஜிங் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம், டேய் தம்பி கூடிய சீக்கிரம் நீ பண்ண எல்லா தப்புக்கும் ஆதாரத்தோட நான் நிரூபிச்சு உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறேன்டான்னு ஹீரோயின் மீடியாவுக்கு முன்னால சபதம் போடுறாங்க. பட் ஹீரோயினோட பூ ஃபேமிலினால தான் தான் பையனோட பாக்ஸிங் கெரியர் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஹீரோ அம்மா ரொம்ப பேனிக் ஆகிடுறாங்க. பார்த்தா அதுக்கு இந்த வென்லியும் அவளோட அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு தாறுமாறா ஏற்றி விடவும் ரொம்பவே டென்ஷன் ஆகுற அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. ஸோ வென்லி நல்ல பேர் எடுக்கிறதுக்காக ஹீரோ அம்மாக்கான மருந்து தேடும் போது தான் ஹீரோயினோட கான்ட்ராக்ட் பேப்பரை பார்த்துட்டு உடனே ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுறா. இது எதுவும் தெரியாம நம்ம ஹீரோயின் ஓரளவுக்கு எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்ததும்
கோவப்படுற அம்மா அவனை கன்னத்திலேயே அரைஞ்சி, இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுமா நீ இவ கூட பழகிட்டு இருக்க, ஏண்டா இப்படி ஒரு முட்டாளா இருக்கன்னு கேட்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஹீரோயினுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லி புரிய வைக்கிறேன்னு ஹீரோ ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு நடந்த அநியாயத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா நான் இப்ப அவரை உண்மையா நேசிக்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உண்மையை சொல்றா. ஆனா இதை கேட்டு ஹீரோவால சந்தோஷப்பட முடியல, பிகாஸ் அவரோட அம்மா அழுதுட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு ஹீரோயினோட கான்ட்ராக்ட் மேரேஜை பத்தி இன்டர்நெட்ல ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருது. என் குடும்பத்தோட நிலைமையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ என் பையனுக்கு காசு கொடுத்து வாங்கியிருக்க, நான் உன்னையும் உன்னோட குழந்தைங்களையும் என் ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி தான் பார்த்தேன், ஆனா நீ உன் குடும்பத்துக்கு லாயலா இருக்கிறதுக்காக என் பையன் வாழ்க்கையில விளையாடிட்டியேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. நான் என் முழு விருப்பத்தோட தான் அந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டு ஹீரோயின் கிட்டே இருந்து காசு வாங்கினேன், ஆனா இப்ப எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. நாங்க 2 பேரும் பிரியாம கடைசி வரை ஒன்னா சேர்ந்து வாழ ஆசைப்படுறோம். முக்கியமா ஹீரோயின் இப்ப என்னால பிரெக்னென்ட் ஆகிட்டான்னு ஹீரோ சொல்ல, ஆட நான் பெத்த லூசு பயலே இன்னுமா நீ இவளை நம்பிட்டு இருக்கன்னு கேட்டு டேங்க் ஃபூ தூக்கி போட்ட அந்த பேப்பர் எடுத்து காட்டுறாங்க. ஹீரோயின் படிச்சுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறா. ஈவன் ஹீரோவுமே அவங்கள புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்றாரு. ஆனா அம்மா, உன்னை எப்படிலாம் இவ ஏமாத்திருக்கா, இன்னுமா இவளை பத்தி நீ புரிஞ்சுக்காம பைத்தியக்கார மாதிரி பின்னால சுத்திட்டு இருக்கன்னு கேட்க, எங்கேயோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு, கூடிய சீக்கிரம் நான் அதை உங்ககிட்ட நிரூபிக்கிறேன்னு ஹீரோ சொல்லும் போது ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கே இருந்து ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ ஃபாலோ பண்றதுனால ரொம்ப அப்செட் ஆகிடுற ஹீரோவோட அம்மா மயங்கி விழுந்துடவும் வேன்லி கத்த ஆரம்பிச்சிடுறா. ஸோ நம்ம ஹீரோ திரும்ப வீட்டுக்குள்ள வந்து தன்னோட அம்மாவை பார்த்துக்கிறான். பாவம் நம்ம ஹீரோயின் தன்னை சுற்றி நடக்கிற எதையும் புரிஞ்சுக்க முடியாம ரொம்ப சோகமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் லாக் பண்ணி, என்ன காரணத்துக்காக நீங்கள் ஹீரோவை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, உங்கள் 2 பேருக்கு நடுவில் என்ன டீல் போயிட்டு இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி வென்லியோட அம்மா ஊர் மக்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து ஹீரோயினை கீழே தள்ளிவிட்டு பயங்கரமாக அடிச்சு, இவ ரொம்ப கெட்ட பொண்ணு, ஒரு குடும்பத்தையே உருப்படாமல் பண்ண பார்க்குறா, இவளுக்கு நல்ல எண்ணமே கிடையாது, இவளெல்லாம் அடிச்சு துரத்தணும்னு சொல்லி அவமானப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் மனசுடைஞ்சு போய் ரொம்ப அமைதியாக இருக்கும்போது ஸ்கோர் பண்ணுறதுக்காக அங்கே வர டேங்க் ஃபூ தன்னோட கோட்டெல்லாம் கழட்டி அவங்கள காப்பாற்றுறான். அப்பையும் விடாமல் மீடியா பீப்புள்ஸ் கொஷின் கேட்குறாங்க. ஊர் மக்கள்லாம் ஹீரோயினை தப்பாக பேசுறதுனால எதுவாக இருந்தாலும் என்னோட லாயர் கிட்ட பேசிக்கோங்க, மீறி ஹீரோயின் கிட்ட ஏதாவது கொஷின் ரைஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்கள் எல்லார் மேலேயும் நான் கேஸ் போடுவேன், முக்கியமாக உங்கள் கிராமத்தோட தலைவர்கிட்ட பேசி உங்கள் எல்லாரையும் ஊரை விட்டு காலி பண்ண வச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுறான். ஆனால் இவன் தான் எல்லாத்துக்குமே காரணங்கிறதுனால உன்னோட உதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. நம்ம ஹீரோ தன்னோட அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விட்டுட்டு நான் ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிடுறேன்னு சொல்ல அவங்க உடனே சிக்னல் கொடுக்குறாங்க. வென்லி புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம், உங்கள் அம்மா பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லவும் ஹீரோக்கு எல்லாமே புரிஞ்சிருது. சரி, அப்போ நான் டாக்டருக்கு கால் பண்ணி வீட்டுக்கே வந்து செக் பண்ண வைக்கிறேன்னு ஹீரோ சொல்றாரு. இல்ல நீங்க ஆறுதலா அம்மா பக்கத்துல இருந்தா அதுவே போதும்னு வென்லி சொல்ல, உண்மையாவே என்னோட அம்மா மயங்கி விழுந்தாங்களான்னு ஹீரோ கேட்க திருன்னு முழிக்கிறா. உண்மையை சொல்லு, நீ தானே அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணன்னு ஹீரோ கேட்கவும், ஆமா உங்க மேல இருக்கிற அக்கறையில நான் அதை படிச்சு பார்த்தேன், ஏதோ வில்லங்கமா தெரிஞ்சுது, அதனாலதான் உங்களை சட்ட சிக்கல்ல இருந்து காப்பாத்துறதுக்காக அது என்னன்னு தெரிஞ்சுக்க நான் அப்லோட் பண்ணேன், பட் நான் அதை உடனே டெலீட் பண்ணிட்டேன்னு சமாளிக்க பாக்குறா. இதுக்கப்புறம் எங்க விஷயத்துல மூக்க நுழைச்சினா அப்புறம் நடக்கிறதே வேற, ஒழுங்கா உங்க வீட்டுக்கு போற வழியை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. ஹீரோயின் பாவமா ரொம்ப கஷ்டப்பட்டு தனியா நடந்து போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்றேன்னு டேங்க் ஃபூ கூப்பிடுறான். ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகவும், ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கன்னு கேட்டுக்கிட்டே டேங்க் ஃபூ பக்கத்துல வரான். உண்மையை சொல்லு, எதுக்காக நான் பிரெக்னெண்டா இருக்கிறதா பொய் சொன்னேன்னு ஹீரோயின் கேட்க பதில் பேச முடியாம அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, என்னோட பையன் உயிருக்காக போராடிட்டு இருக்கான், ஸோ அவனோட அப்பாவான ஹீரோவை நான் திரும்ப மேரேஜ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் எங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறந்து அது மூலமா என் பையன் உயிரை என்னால் காப்பாற்ற முடியும், அது ஒரு டாக்டரான உனக்கே நல்லா தெரியும், அப்புறம் எதுக்காக இப்படிலாம் முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோயின் கேட்க, ஒரு டாக்டரா உன்னோட பையன் உயிரை காப்பாத்துறதுக்காக என்னால் இன்னும் நிறையவே செய்ய முடியும், பட் அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக நீ ஹீரோ பின்னால் போயிட்டு இருக்க, ஒரு தடவை நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேங்கிறதுக்காக என் மேலே இருக்கிற நல்ல அபிப்பிராயமே போயிடுச்சா உனக்கு, ப்ளீஸ் எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பாக நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், இன்னொரு தடவை நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவங்கள கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வரான். ஆனால் ஹீரோயின் அசர்றதாவே இல்லை. அவங்க வில் பவரை பார்த்துட்டு டேங்க் ஃபூவே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கும் இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நிறையவே எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட கொடுத்துடுறாரு.
ஈவன் நம்ம ஹீரோயினுமே தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஹீரோக்கும் அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, தன்னோட தம்பி பூ ஜிங் தான் பக்காவா பிளான் போட்டு ஹீரோவை இதில் மாட்டி விட்டாங்கிறத நிரூபிக்கிறதுக்காக எவிடன்ஸ் தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. பொதுவாக அத்லெட்ஸ் எல்லாம் ஊக்க மருந்து சாப்பிட்ருக்காங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ ஸ்கேண்டலில் மாட்டின நம்ம ஹீரோக்கு மொதல் தடவை டெஸ்ட் எடுக்கும்போது நெகட்டிவ்னு வந்திருக்கும், அதுவே 2வது தடவை டெஸ்ட் எடுக்கும்போது பாசிட்டிவ்னு, அதாவது ஹீரோ ஊக்க மருந்து சாப்பிட்ருக்காருன்னு நிரூபணமாகியிருக்கும். அப்போ 2வது தடவை டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னே தன்னோட கோச் தனக்கு குடிக்க ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்ததா ஹீரோ சொல்லியிருப்பாரு. இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து சந்தேகப்படுற ஹீரோயின் ஹீரோவோட கோச் யாரு என்னங்கிறத விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் ஹீரோ கிட்ட இருந்துமே கால் வருது. பட் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால ஹீரோயினால் அட்டன் பண்ண முடியல. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒன்றை இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டல்லேருந்து காப்பாற்றுறதுக்காக யாரோ ஒருத்தர் எல்லா முக்கியமான எவிடன்ஸையும் சப்மிட் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாமே பக்காவாக இருக்கிறதுனால நம்ம பொதுமக்கள் உன் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லவும் ஹீரோ தான் தனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத உணர்கிற ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவரை காப்பாற்றுறதுக்காக அந்த கோச்சை டைரக்டாக மீட் பண்ணி என்னோட தம்பி உங்களுக்கு ஆஃபர் பண்ணதை விட இதில் 3 மடங்கு அதிகமான பணம் இருக்குது, ஒழுங்கா அவனுக்காக நீங்கள் பண்ண எல்லா விஷயங்களையும் பப்ளிக்காக ஒத்துக்கிட்டீங்கன்னா தப்பிச்சிடலாம், இல்லை நான் உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருவேன், அப்புறம் போலீஸ் விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா உங்கள் கெரியரே காலி ஆகிரும்னு மிரட்டுறா. ஆரம்பத்தில் என்னதான் இந்த கோச் தனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உன்னோட அண்ணா யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு நடிச்சாலும் நம்ம ஹீரோயின் தூரத்தில் நிற்கிற என் காரில் நீயும் நானும் பேசிகிட்டு இருக்க எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, ஒன்ஸ் நான் அதை ரிலீஸ் பண்ணிட்டா போதும், எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் உன்னை தூக்கி ஜெயிலில் வச்சிருவாங்க, கடைசி வரை நீ உள்ளே இருந்தே சாக வேண்டியதான், அதுவே நீயா உன் தப்பை உணர்ந்து என் தம்பியை காட்டி கொடுத்துட்டீன்னா குறைஞ்ச தண்டனையோட தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் நானுமே உனக்கு இதை விட 10 மடங்கு அதிகமான காசு தரேன்னு ஹீரோயின் சொல்ல வேற வழி இல்லாமல் கோச்சுமே ஒத்துக்கிட்டு ஹீரோயின் கிட்டே இருந்து காசு வாங்கின உடனே இந்த எல்லா பிரச்சனைக்கும் பூ ஜிங் தான் காரணங்கிறத மாட்டி விட்டுடுறாரு. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ மேலே தப்பு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு தரப்பு மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட இருந்து கால் வந்திருக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட பேச முயற்சிக்கிறாங்க. பட் அப்போ அங்கே வர பூ ஜிங்கோட ஆளுங்க அமைதியாக என் கூட வந்துட்டீங்கன்னா அடி வாங்காமல் தப்பிக்கலான்னு மிரட்டவும் வேற வழி இல்லாமல் ஹீரோயினுமே அவங்க கூட போகிறாங்க. பட் கண்ணு சிமிட்டுற நேரத்தில் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடும்போது கரெக்டாக ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். உங்கள் எல்லாரையும் பூ ஜிங் தானே இங்கே அனுப்புனா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனையே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஸோ அமைதியாக கிளம்பிடுங்க, இல்லை நான் உங்களை அடித்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கப்புறம் செலவு பண்ண காசு இருக்காதுன்னு ஹீரோ மிரட்டவும் பயந்து போய் ஹீரோயினை விட்டுட்டு பேட் பாய்ஸ் எல்லாம் ஓடிடுறானுங்க. அப்புறம் என்ன, நம்ம ஆளுங்க 2 பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அப்படியே ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டே நீ என்னை காப்பாற்றுறதுக்காக பயங்கரமான ரிஸ்க் எடுத்திருக்க, ஸோ ரொம்ப நன்றின்னு சொல்லி மாற்றி மாற்றி பாசமலையை பொழிகிறது மட்டும் இல்லாமல் முத்த மலையில் நனைய ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரே குஜால்ட்டியாக போயிடுது. தென் வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் தன்னோட தம்பி மாட்டிக்கிட்ட நியூஸை பார்த்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் தூக்கி தூர போடு, வா நாம ரொமான்ஸ் பண்ணலான்னு ஹீரோ கூப்பிட ஹீரோயினுமே ஆசையாக பக்கத்தில் போகிறாங்க. பட் அதுக்குள்ள ஸ்கூல் முடிஞ்சு குழந்தைங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரோவை பார்க்கறதுனால அவங்க கூட ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக விளையாடவும் இதுக்கு பேர் தான் ரத்த பந்தம் போல. என்னதான் உன்னோட குழந்தைங்க இத்தனை வருஷமா தன்னோட அப்பாவை பிரிஞ்சிருந்தாலும் இப்போ பார்த்தியா எல்லாரும் ஒன்று கூட்டிட்டாங்கன்னு சொல்ல ஹீரோயின் சந்தோஷப்படுறா. அதுவே இங்கே ஹீரோயினோட அப்பா இத்தனை வருஷமா நீ பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு இருந்தேன், ஆனால் எப்போ ஒன்னால எனக்கும் நம்ம கம்பெனிக்கும் கெட்ட பேர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உனக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் உன்னை போஸ்டிங்லேருந்து தூக்குறேன், ஒழுங்கா இந்த ஊரை விட்டு ஓடி போயிருன்னு சொல்லவும் நம்ம கம்பெனியை முன்னேற்றி மேலே கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் இந்த எல்லா ரிஸ்கையும் எடுத்தேன், எதுக்காக நீங்கள் என்னை புரிஞ்சுக்கல, அதை விட்டுட்டு எப்பயோ ஓடி போன ஹீரோயின் நினச்சி இன்னும் வருத்தப்பட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு என் மேலே பாசம் இல்லையா, உங்களுக்கு அக்கா தான் முக்கியமானு பூ ஜிங் கேட்க டே ஃப்ராடு, 6 வருஷத்துக்கு முன்னே நீ தான் உங்கள் அக்காவுக்கு மருந்து கலந்து கொடுத்து அவளை ஹீரோ கூட 1 நைட் ஸ்டாண்டில் இருக்க வச்சங்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஏதோ நான் பெத்த பையங்கிறதுனால தான் இதெல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருந்தேன், ஆனால் இதுக்கப்புறம் என் பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது, என்னால் அவளுக்கு உதவி பண்ண முடியலைனாலும் அவள் எஃபோர்ட் எடுத்து அவள் லைஃப்பை மாற்றிக்கிட்டு இப்போ அவளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு குடும்பத்தையுமே அமைச்சுக்கிட்டா, ஆனால் நீ அதை கெடுக்கிறதுக்காக இவ்வளோ சதி வேலை பண்ணிட்டு இருக்கத இதுக்கப்புறம் என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது, ஸோ போலீஸ் இங்கே வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புறதுக்குள்ள ஒழுங்கா இங்கே இருந்து ஓடி போயிருன்னு சொல்லி நிறையவே காசு கொடுக்குறாரு. அப்போ இத்தனை வருஷமா தன்னை பற்றின எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுமே அப்பா வெளியில காட்டிக்காம தான் மேலே கோவப்படாமல் இருந்திருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எதுவும் எதிர்த்து பேச முடியாம பூ ஜிங் அங்கேருந்து அமைதியாக கிளம்பிடுறான்.
தென் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினோட அப்பா பிரஸ் மீடியாவுக்கு முன்னால ஹீரோக்கு நடந்த இந்த அநியாயத்துக்காக நான் என் கம்பெனி சார்பா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்றபடி எனக்கும் இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பூஜிங் ஜிங் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். ஸோ எனக்கு உண்மை தெரிஞ்சதும் நான் அவனை ஹையர் போஸ்டிங்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். இனி எங்கள் கம்பெனிக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. முக்கியமாக எங்கள் கம்பெனியால் பாதிக்கப்பட்ட ஹீரோவோட வாழ்க்கையை பழையபடி மாற்றுறதுக்கு நான் என்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் பண்ணுறேன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. இது எல்லாத்தையும் டிவியில் பார்த்துட்டு ஹீரோவோட அம்மா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே ஒரு முக்கியமான ஃப்ளாஷ்பேக். சில வருஷங்களுக்கு முன்ன கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஹீரோவோட அப்பா தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நிறையவே காசு எடுத்துக்கிட்டு சிட்டிக்கு போக முடிவு பண்ணியிருப்பாரு. ஆனால் ஹீரோவோட அம்மா இந்த காசை வச்சு நம்ம இந்த கிராமத்திலேயே ஏதாவது பொழப்பு பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்பா, என் ஃப்ரெண்டு இப்போ பிஸ்னஸில் லாஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனுக்கு என்னோட உதவி தேவை. நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத. நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கண்டிப்பாக சாதிப்போம். கூடிய சீக்கிரம் நான் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனால் திரும்ப டெட் பாடியாக தான் வந்திருப்பாரு. ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருந்த ஹீரோவோட அம்மா இது எல்லாத்துக்குமே காரணம் பூஹாஃபு தான். அவன் தான் தன்னோட ஹஸ்பண்டை ஏமாற்றி எல்லா காசையும் வாங்கிட்டு அவரை கொலை பண்ணியிருப்பாருன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பத்தாவதுக்கு இப்போ பூஹாஃபு தான் ஹீரோயினோட அப்பான்னு தெரிஞ்சதும் இன்னும் கோவத்தில் இருக்கும்போது எப்படியாவது பேசி எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சிடலாங்கிற நம்பிக்கையில் ஹீரோயின் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வரவும் செம்ம கோவத்தில் இருக்கிற ஹீரோவோட அம்மா கண்ட்ரோலை மீறி கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏற்கனவே தான் உடம்பு சரியில்லைல்ல. ஸோ ப்ரெஷரில் மயங்கி விழுந்துடவும் உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. தன்னோட அம்மாக்காக ஹீரோ இவ்வளோ வருத்தப்படுறத பார்த்து ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில் வர டாக்டர், இப்போ உங்கள் அம்மா ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்காங்க. உடனே அவங்களுக்கு ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணி ஆகணும். பட் நம்ம நாட்டிலேயே ஒரு டாக்டர் மட்டும்தான் அந்த சர்ஜரியை பண்ணுவார். பட் இப்போ அவருமே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு. ஸோ உங்கள் அம்மா உயிரை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிடவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ ரொம்பவே யோசிக்கும் போது அங்கே வர டேங்க்ஃபோ, எனக்கு அந்த டாக்டரை நல்லாவே தெரியும், பட் கண்டிப்பாக அவர் இந்த சர்ஜரிக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்ல கோவப்பட்டு நம்ம ஹீரோ, அந்த டாக்டர் யாருன்னு சொல்லு, நான் எப்படியாவது அவர்கிட்ட பேசி இந்த சர்ஜரி செய்ய ஒத்துக்க வைக்கிறேன்னு கட்டாயப்படுத்துகிறான். ஆனால் டேங்க்ஃபோ அமைதியாகவே இருக்கிறதுனால ஹீரோ நம்பிக்கையை இழந்து அப்படியே கீழே உட்காந்துடுறான். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ஹீரோயினை தனியாக அழைச்சிட்டு வந்து, எனக்கும் அந்த டாக்டருக்கும் நடுவில் நல்ல பாண்டிங் இருக்குது. ஈவன் அவர் தான் என்னோட டீச்சர். பட் கண்டிப்பாக இந்த சர்ஜரி செய்ய அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லவும் நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை மறந்துட்டு ஒரு டாக்டராக பேஷண்ட் உயிரை காப்பாற்றுறதுக்கான முயற்சி எடு ப்ளீஸ். ஹீரோ இப்படி அழுகுறதை பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியலன்னு ஹீரோயின் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறா. நான் என்னால் பேசி சமாளிக்க முடியாதுன்னு தான் சொன்னேனே தவிர உன்னால் முடியாதுன்னு சொல்லவே இல்லை. அந்த டாக்டர் வேற யாரும் இல்லை, உங்கள் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான டாக்டர் கு. ஸோ உங்கள் அப்பா சொன்னாருன்னா கண்டிப்பாக டாக்டர் குவுமே ஹீரோவோட அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணி அவங்க உயிரை காப்பாற்றுவாருன்னு சொல்லவும் ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. பட் இப்போ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் வேன்லி கேட்டுட்டு இதை வச்சு ஹீரோவையும் ஹீரோயினையும் எப்படி பிரிக்கலான்னு பிளான் போட ஆரம்பிக்கிறா. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பல வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட அப்பா கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வரா. ஆனா அதுக்கு முன்னவே அவரை மீட் பண்ண டேங்க்ஃபோ, என்னதான் நீங்களும் ஹீரோயினும் பிடிவாதக்காரங்களா இருந்தாலும் 2 பேருக்குமே சாஃப்டான இதயம். ஸோ எப்படியும் ஒருத்தர் இன்னொருத்தரை மன்னிச்சுட்டு திரும்ப ஏத்துக்க தான் போறீங்க. அதனால நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஹீரோயின் கஷ்டப்படாம கடைசி வர வசதியான வாழ்க்கை வாழலாம். இல்ல ஹீரோ மாதிரி எதுக்கும் பயனில்லாத ஒரு லோ கிளாஸ் பையனை கட்டிக்கிட்டு அவ கடைசி வர கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அதே நேரம் உங்க கம்பெனியால பாதிக்கப்பட்ட ஹீரோவோட ஃபேமிலிக்கு நீங்க ஒரு பிசினஸ் மேனா உதவி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது மீடியாக்கு முன்ன ஒரு பெரிய பேசும் பொருளாகி இப்ப பயங்கரமான வீழ்ச்சியில போயிட்டு இருக்க உங்க கம்பெனி பிசினஸ் எல்லாம் திரும்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வர நிறையவே சான்சஸ் இருக்கு. அதுக்கு என்னோட சார்பா எங்க டேங்க் ஃபேமிலியுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இது எல்லாத்துக்குமே நீங்க எனக்கு ஒரு பெரிய தொகையை ரிட்டர்னா தர வேண்டியதா இருக்கும்னு சொல்றான். அதாவது ஹீரோயினை பத்தி தான் சொல்றான். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக அடுத்து என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் ஹீரோயினோட அப்பா ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட பேசி தன்னோட மாமியார் உயிரை காப்பாத்துறதுக்காக கொற்ற மலையில கேட்டுக்கு வெளியில் நின்று அப்பா அப்பா ப்ளீஸ் கொஞ்சம் உங்ககிட்ட நான் பேசணும்னு கெஞ்சிட்டு இருக்கா. சத்தம் கேட்டு வெளியில வர ஹீரோயினோட ஸ்டெப் மதர், அதாவது குஜிங் ஜிங்கோட அம்மா, அதான் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி உங்க அப்பா உன்னை அப்பயே வெளியில துரத்திட்டார்ல, அப்புறம் எதுக்காக இங்க வந்து கூச்சல் போட்டுட்டு இருக்கன்னு கேட்டு கத்தவும், இது எனக்கும் எங்க அப்பாவுக்கும் தனிப்பட்ட விஷயம், தேவையில்லாத ஆட்கள் மூக்கு நுழைக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிடைச்ச கேப்ல வீட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. ஓகே சார், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் இதில் நான் இன்வால்வ் ஆகியிருக்க விஷயம் ஹீரோயினுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி டேங்க்ஃபோ அங்கே இருந்து கிளம்புனதும் உள்ள வர நம்ம ஹீரோயின் கண்ணீர் மழுக ஹீரோவோட அம்மாவை காப்பாற்ற சொல்லி தன்னோட அப்பா கிட்ட உதவி கேட்குறாங்க. என்னதான் தன்னோட பொண்ணு மேல ரொம்ப பாசமா உயிரையே வச்சிருந்தாலும் ஹீரோயினோட அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேனுங்கிறதுனால தன்னோட ப்ராஃபிட்டுக்காக
நீ ஹீரோவோட பேரை கிளியர் பண்றதுக்காக பூஜிங் ஜிங் பண்ண மேட்ச் ஃபிக்சிங் ஸ்கேண்டல வெளிப்படுத்தினதுனால தான் இப்போ என்னோட கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, பயங்கரமான லாஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி என்னால உனக்கு உதவி பண்ண முடியும்னு அப்பா கேட்க, இப்போ நம்ம பழைய பகையை பத்தி பேசுறதுக்கான நேரம் இல்ல, அங்க ஒரு உயிர் போராடிட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி எப்படியாவது அவங்கள காப்பாத்துங்கன்னு ஹீரோயின் கெஞ்சிரா. நீ கல்யாணத்துக்கு முன்னால யாருன்னே தெரியாத ஒருத்தரால பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்றதுனால தானே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி உங்க அப்பா வீட்டை விட்டு துரத்துனாரு. அப்புறம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ திரும்ப வந்திருக்கன்னு சித்தி கேட்க, உங்க பையன் இந்த ஃபேமிலிக்கு ஏற்படுத்தின அவமானத்தை விட இதெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஸோ நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க குறுக்க வராதீங்கன்னு சொல்லி திட்டிட்டு, ப்ளீஸ்ப்பா எதுவாக இருந்தாலும் நாம் அப்புறம் பேசிக்கலாம், தயவு செஞ்சு ஹீரோவோட அம்மா உயிரை காப்பாற்ற சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு டாக்டர் கு கிட்ட எனக்காக ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்கன்னு ஹீரோயின் கெஞ்சிரா. உன்னால தான் இப்போ என் கம்பெனியே லாஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறேன்னு அப்பா கேட்க, வேணும்னா நான் என்னோட கம்பெனியை உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன். என்னோட கம்பெனி நிஜமாவே ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு, அது மூலமா உங்களுக்குமே நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும்னு ஹீரோயின் சொல்றா. அந்த கம்பெனி உன்னோட ஹார்ட் ஒர்க்னாலையும் உழைப்புனாலையும் உருவானது. ஸோ இன்னொருத்தரோட கடின உழைப்பை உறிஞ்சிறதுக்கு நான் ஒன்றும் அட்டைப்பூச்சி இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீ அந்த கம்பெனியை நம்பியிருக்க, முக்கியமாக உனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களோட ஃபியூச்சருமே அந்த கம்பெனியை சார்ந்து தான் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு காம்பன்சேட்டே பண்ண முடியாது. ஸோ நானுமே ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி உனக்கு உதவி பண்ண மாட்டேன், ஒழுங்கா இங்கே இருந்து வெளியில போன்னு சொல்லி ஆளுங்களை வச்சு ஹீரோயினை வெளியில அனுப்பிடுறாரு. ப்ளீஸ்ப்பா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு ஹீரோயின் கொற்ற மலையில கதறி கதறி அலறா. இதெல்லாம் பார்த்துட்டு அப்பாக்கு மனசே கேட்கல. இருந்தாலும் தன்னோட வழிக்கு ஹீரோயின் வரணுங்கிறதுக்காக இந்த டேங்ஃபு பைய சொல்ற எல்லாத்துக்கும் மண்டையாடிட்டு இருக்காரு. இது எதுவும் தெரியாம மலையில நனைஞ்சு அழுதுட்டு இருந்த நம்ம ஹீரோயின் திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க. கரெக்டா வந்து டேங்ஃபு காப்பாத்தி அவங்கள வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறான். இங்க கட் பண்ணா கொஞ்ச நேரத்திலேயே வேண்டி டாக்டர் குவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்துடுறா. உன் மேல இருக்கிற பாசத்தினால தான் என்னோட பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ பெரிய டாக்டர் கிட்ட பேசி அழைச்சிட்டு வந்திருக்கா. ஸோ நீ அவளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனா ஹீரோவால நம்ப முடியல, டாக்டர் கு தான் ரிட்டையர்ட் ஆகிட்டார்ல, அப்புறம் எப்படி நீ சொன்ன உடனே வந்தாள்னு கேட்க, அப்ப நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன், அதனாலதான் அந்த டாக்டர் கிட்டயுமே கெஞ்சி காலில் விழுந்து அழைச்சிட்டு வந்தேன்னு போய் சொல்றா. பத்தாததுக்கு அவளோட அம்மா, என் பொண்ணு உனக்கு எவ்வளோ டிவோட்டடா இருக்கா, ஆனா நீ அதெல்லாம் கண்டுக்காம அவ மேல சந்தேகப்படுற. ஆனா உன்னோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போனதும் ஹீரோயின் தலைமறைவாயிட்டா. அவங்க மேல எந்த அக்கறையும் இல்லாம பாசமும் இல்லாம உன்னை விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான்னு சொல்லவும் கோவப்படுற ஹீரோ, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறதுனால தான் ஹீரோயின் இன்னும் இங்க வரல, முக்கியமா அவ என்னோட ஒய்ஃப். ஸோ நீங்க இப்படி அவளை பத்தி தப்பா பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு உதவி பண்ணிருக்கீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். சரி உனக்கு என்ன வேணும்னு ஹீரோ கேட்க, நீ தான் வேணும், நான் உன்னை ரொம்பவே நேசிக்கிறேன்னு பென்லி ப்ரப்போஸ் பண்றா. நம்ம ஹீரோ அசர்றதா இல்ல, ஹீரோயின் தான் என்னோட ஒய்ஃப், இந்த ஜென்மத்துல நான் அவளை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுறான். தென் அந்த சர்ஜரியுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுறதுனால ஹீரோ பெருமூச்சு விடும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறா. பட் அவரால் அட்டன் பண்ண முடியல. இங்கே உன் பொண்டாட்டி உடம்பு சரியில்லாமல் உயிருக்கு போராடிட்டு இருக்கா, ஒரு நல்ல புருஷனாக இருந்தால் இந்நேரத்துக்கு நீ வந்திருக்கணும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ மட்டும் இங்கே வரல, அப்புறம் நீ வந்தீன்னா நான் உன்னை ஓட ஓட விரட்டி அடிப்பேன்னு மிரட்டி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுறா. உடம்பு சரியில்லாமல் இருக்க ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறங்கிற பேரில் டேங்ஃபு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்கள கிஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போகும்போது கரெக்டாக மெடிசின் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டு உள்ளே வந்துடவும் நம்ம ஆளுக்கு பல்ப் ஆகிடுது. அதே நேரம் காலிங் பெல் ரிங் ஆகுது. யாராக இருக்குன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ. பொண்டாட்டி மேலே அக்கறை இல்லாதவங்களாம் எதுக்காகடா வீட்டுக்குள்ளே வரேன்னு கேட்க, எனக்கு அவன் மேலே எல்லா உரிமையும் இருக்குது, நகர்ந்து போடா நாயேன்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு ஹீரோ உள்ளே வந்துடுறாரு. மவனே தப்பிச்ச, இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்த கண்டிப்பா நான் உன்னை கைமா போட்டுருவேன்னு சொல்லி ஃப்ரெண்டு திட்டிட்டு, இதுக்கப்புறம் உனக்கு இங்க வேலை இல்லை வா போலான்னு டேங்ஃபு அழைச்சிட்டு வெளியில வந்துடுறா. ஃபீவரில் ஹீரோயின் கஷ்டப்படுறத பார்த்து தாங்கிக்க முடியாமல் நம்ம ஹீரோ தன்னால் முடிஞ்ச எல்லா ஃபர்ஸ்ட் எய்டையும் செய்கிறாரு. ஆனால் அப்பயுமே ஹீரோயினால் முடியல. ஸோ அவங்களுக்கு கதகதப்பு கொடுக்கறதுக்காக நல்லா பக்கத்தில் க்ளோஸாக படுத்துக்கிட்டு ஈர துணியால் தொடச்சி விடுறாரு. கொஞ்சம் ரெக்கவர் ஆகுறாங்க. அப்புறம் ஹீரோயினுக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் உங்கள் அம்மா கண் விழிச்சிட்டாங்க, உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னு பென்லி மெசேஜ் அனுப்புகிறா. ஸோ நம்ம ஹீரோவுமே ஒரு பேப்பரில் கரெக்டான நேரத்துக்கு மெடிசன் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு மாமனுக்காக வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்டி செல்லக்குட்டின்னு எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறாரு. அதுவே இங்கே அம்மா பார்த்தோன்னா என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக பென்லி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா. ஸோ அவளுக்கு நீ கண்டிப்பாக நன்றி கடன் செய்யணும்னு சொல்ல
அவ என்ன கேப்பா, நீ வேணும்னு தானே சொல்லுவா. ஸோ அவங்க அம்மா, நீயும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து வாழ்றத நான் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன். ஸோ நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு வேன்லியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் கிடைப்பா, அதே நேரம் எனக்குமே நல்ல மருமக கிடைப்பான்னு சொல்லவும், இப்பதான் உங்களுக்கு சர்ஜரி முடிஞ்சிருக்கு, ஸோ நீங்க கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் நாம இதை பத்தி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வேன்லியை தனியா கூட்டிட்டு வெளியில வந்து, நீ பண்ணது பெரிய உதவிதான், நான் அதை இல்லைன்னு மறுக்கல, பட் அதுக்காக ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னை என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோயின் தான் என்னோட ஒய்ஃப். ஸோ நீ உன்னோட மனசுல தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்கிட்டு உன்னையே நீ ஏமாத்திக்காதன்னு ஹீரோ சொல்ல, அப்படிலாம் என்னால் விட முடியாது, நான் உன் மேலே உயிரியே வச்சிருக்கேன், உங்கள் அம்மா மேலேயுமே எனக்கு மரியாதை இருக்கு, ஸோ நீ எனக்கு தான்னு ஹாஸ்பிட்டலில் எல்லாருக்கு முன்னாலேயும் ஹீரோவை கட்டி பிடிச்சிடுறா. ஆனால் நம்மளால நகர்ந்து போன்னு போராடிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயின் வந்துடுறாங்க. எங்க தப்பா புரிஞ்சுப்பாளோன்னு ரொம்ப பயப்படுறாரு. ஆனா ஹீரோயினுக்கு தான் எல்லாம் தெரியும்ல, ஸோ ரொம்பவே கேஷுவலா இருக்காங்க. நீ எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கத மறந்துடாதன்னு வென்லி சொல்ல, ஆமா வென்லி தான் டாக்டர் கு கிட்ட ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு எங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்தான்னு ஹீரோ சொல்லவும், நம்மளால முடியாததை வென்லி சாதிச்சிட்டான்னு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பொதுவாக ஒரு பொண்ணு தன்னோட ஹஸ்பண்டை வேற ஏதாவது ஒரு பொண்ணு கட்டி பிடிச்சா அதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாவா கோவப்படுவா. ஆனா ஹீரோயின் முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்லையே. அப்போ ஹீரோயின் உன்னை உண்மையா காதலிக்கலன்னு வென்லி சொல்ல, நான் எதுக்காக அதிர்ச்சி ஆகணும் கோவப்படணும், பிகாஸ் எனக்கு தான் ஹீரோவை பத்தி எல்லாம் தெரியுமே. ஸோ என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாள்னு ஹீரோயின் சொல்லவும், வென்லி செம்ம கடுப்பாகிடுறா. நம்ம ஹீரோக்கா ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அம்மா ஹீரோவையும் வென்லியையும் கூப்பிடுறதுனால, சரி நீயுமே என் கூட வா, நாம அம்மா கிட்ட பேசலான்னு ஹீரோ சொல்ல, இப்போதான் அவங்க உடம்பு சரியில்லாம கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா குணமானதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போய் பார்க்கலான்னு ஹீரோயின் சொல்லவும், ஹீரோவுமே புரிஞ்சுக்கிட்டு போறாரு. அப்ப ஹீரோயின் வென்லியை ஸ்டாப் பண்ணி, நீ எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா ஹீரோனால அடைய முடியாதுன்னு சொல்ல, ஹீரோவோட அம்மா கண்டிப்பா உன்னை ஏத்துக்க மாட்டாங்க, அதே நேரம் அவருமே உன்னை கைவிடுறதா இல்ல. ஸோ உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணுங்கிற குழப்பமான சிச்சுவேஷன் வரும்போது நான் உள்ள பூந்து ஆட்டத்தை கலைச்சிருவேன்னு வென்லி சொல்றா. அதையும் பார்க்கலான்னு ஹீரோயினுமே ரொம்ப தைரியமா சவால் விடுறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு டேங்ஃபு உடனே ஹீரோயின் அப்பாவுக்கு கால் பண்ணி நான் சொன்ன பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லவும், அப்பா உடனே கிளம்பி ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாரு. தாத்தாவை பார்த்து குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா ஒன்னும் புரியாத நம்ம ஹீரோயின், என்ன விஷயம், எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் கு கிட்ட பேசி ஹீரோ அம்மா உயிரை காப்பாத்திட்டேன். ஸோ நீ எப்ப எனக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற போறேன்னு அப்பா கேட்க, ஹீரோ நினைச்சிட்டு இருக்க மாதிரி வென்லி டாக்டர் குவை அழைச்சிட்டு வரலங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் தன்னோட அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு அவர் வச்சிருக்க ஒரு கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டு, நான் சொன்ன மாதிரி என்னோட மொத்த கம்பெனி பிஸ்னஸ் எல்லாத்தையுமே உங்க பேர்ல எழுதி வச்சுட்டேன்னு சொல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்தவங்களோட உழைப்பை திருடுறது என்னோட நோக்கம் கிடையாது, பட் என்னோட பிஸ்னஸ்க்கு இப்போ வாரிசு தேவை, அதனால தான் நான் ஒன்றை சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக உன்னோட கம்பெனியை என்னோட ஹாங்ஃபு கம்பெனி கூட நான் மர்ஜ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீ தான் என்னோட ஹாங்ஃபு கம்பெனியோட சிஇஓன்னு அப்பா சொல்ல, ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறா. இதெல்லாம் நீங்க எதுக்காக பண்றீங்கன்னு கேட்கும்போது, என்ன இருந்தாலும் நான் உன்னோட அப்பா, நீ என்னோட ஆசை பொண்ணு. ஸோ இத்தனை வருஷமா உன்னை பிரிஞ்சிருந்ததே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதனாலதான் உன்னை நான் டெய்லி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். இது மட்டும் தெரிஞ்சா சொர்க்கத்துல இருக்கிற உங்க அம்மா கண்டிப்பா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு அப்பா சொல்ல, ஹீரோயினுமே இவர் சொன்ன எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாங்க. நீங்க வென்லி வேலை பார்த்துட்டு இருக்க ஆஃபீஸில் அவ கூட இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி நம்ம கம்பெனியை இன்னொரு கம்பெனி கூட மர்ஜ் பண்ணிட்டாங்களாம். ஸோ புது சிஇஓ வர போறாங்கன்னு சொல்லவும், நீ தான் நம்ம மேனேஜருக்கு ரொம்ப ஃபேவரட்டான எம்ப்ளாயிங்கிறதுனால கண்டிப்பா புதுசா வர சிஇஓக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சி போயிடும், ஈஸியா நீ மேலிடத்துக்கு போயிடுவ, அப்புறம் எங்களெல்லாம் மறந்துடாதுன்னு மற்ற ஒர்க்கர் சொல்ல, கண்டிப்பா மறக்க மாட்டேன். சரி, என்ன காரணத்துக்காக மிஸ்டர் பூஹவுனிங், அதாவது ஹீரோயினோட அப்பா, இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தாருன்னு கேட்க, அவரோட பையன் பூ ஜிங்ஜிங் ஒரு பெரிய ஸ்கேண்டல்ல மாட்டிக்கிட்டு தலைமறைவாயிட்டான். பார்த்தா அதுக்கு அவரோட பொண்ணு வேற ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ கோவத்துல அவங்களையும் வீட்டை விட்டு துரத்தி இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு நைட்டு ஃபுல்லா கொற்ற மலையில வீட்டு வாசல்ல உட்காந்து கெஞ்சிருக்கா. அதனால எங்க அந்த பொண்ணு தன்னை பழிவாங்கிறதுக்காக ஏதாவது பண்ணிடுவாளோங்கிற பயத்துல தான் புது கம்பெனி கூட மர்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாம் சொல்றாங்க. ஓகே, அந்த குடும்பம் எப்படி போனா நமக்கு என்ன, நமக்கு கரெக்டான நேரத்துல சேலரியும் போனஸும் வந்தா போதும், எப்படியாவது இன்னைக்கு புதுசா வர சிஇஓவை ஐஸ் பண்ணி வச்சுக்கலான்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அப்படியே செம்ம ஸ்டைலிஷா டேஷிங்கா அந்த ஆஃபீஸ்க்குள்ள என்ட்ரி கொடுக்கறத பார்த்துட்டு வென்லி அலண்டு போய் அதிர்ச்சி ஆகிடுறா. பட் அதை வெளியில காட்டிக்காம,
என்ன இங்கேயும் உங்க அப்பா காலில் இருந்து பிச்சை கேட்கறதுக்காக வந்திருக்கியான்னு வெண்லி கேட்க ஹீரோயின் கண்ணத்துல சப்புன்னு அரைஞ்சி உனக்கு எவ்வளோ தைரியம் உண்டா டாக்டர் கூவன் நீ அழைச்சிட்டு வந்ததா ஹீரோ கிட்ட போய் சொல்லிருப்பேன்னு ஹீரோயின் கேட்க சொந்த குடும்பத்தையே 2 தடவை அவமானப்படுத்தி அப்பாவால வீட்டை விட்டு வெளியில துரத்தப்பட்ட நீ எல்லாம் எனக்கு எதிர்த்து நின்னு பேச அருகதையே இல்லைன்னு சொல்றா. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசு. அப்புறம் இதை ஒரு காரணமா வச்சு நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியில போக வேண்டியதா இருக்கும்னு ஹீரோயின் மிரட்ட. யாரு வெளியில போறதுங்கிறத பார்க்கலாம், செக்யூரிட்டியை கூப்பிட்டு இப்பயே நான் உன்னை துரத்தி அடிக்கிறேன்னு வெண்டி சொல்ல, நீ பேசுற எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரம் வருத்தப்பட போறேன்னு ஹீரோயின் பயமுறுத்துறாங்க. ஆனா அவ எதையும் நம்பாம தன்னோட மேனேஜருக்கு கால் பண்றா. ஆனா அவரு ரொம்ப பிஸியா புது சிஇஓ வரப்போறதுனால ஆபீஸோட எல்லா ஃபைல்ஸையும் செக் பண்ணிட்டு இருக்கிறதுனால வேண்ட்லி காலை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. விடாம இவளும் 2-3 தடவை திரும்ப அடிச்சுட்டே இருக்கா. பட் அவரு இக்னோர் பண்ணிடவும் சரி ஏதோ ரொம்ப முக்கியமான வேலையில இருக்காரு போலன்னு விட்டுடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப பாருன்னு சொல்லி கால் பண்ண அடுத்த செகண்டே மேனேஜர் அட்டன் பண்ணி, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்ன வேணும்னு சொல்லுங்க, உங்களுக்கு சேவை செய்ய நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்ல, உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு சில எம்ப்ளாயிஸ் எல்லாம் என்னை வெளியில துரத்த ட்ரை பண்றாங்க, ஸோ நீங்க இங்க வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனையை முடிக்க முடியும்னு சொல்லவும் அடுத்த செகண்டே மேனேஜர் அங்க வந்துடுறாரு. ஆனா ஹீரோயினோட வெயிட் தெரியாத வெண்லி இந்த பொண்ணு உள்ள வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, பொடி பொடி பைத்தியக்காரி வாய கழுவு, இவங்க தான் புதுசா வந்திருக்க சிஇஓ, நம்ம பெரிய சிஇஓட ஒரே பொண்ணுன்னு சொல்லவும் மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஹீரோயினுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. ஆனா வெண்லியால இதை ஏத்துக்க முடியல. தான் சிஇஓட பொண்ணு ஹீரோயினுங்கிறது தெரியும், பட் புது சிஇஓ அவங்க தாங்கிறத ஏத்துக்க முடியாம இங்க ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு, அதனாலதான் எல்லாமே கன்ஃபியூஷன் ஆகியிருக்குன்னு சொல்லி சமாளிக்க பாக்குறா. அதெல்லாம் இருக்கட்டும், சரி மேனேஜர் வெண்லி தான் டாக்டர் கூவா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாலான்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் இல்லை மேடம், உங்கள் அப்பா ஏற்கனவே டாக்டர் கூ கிட்ட பேசி இந்த சர்ஜரிக்கான பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன போய் பிக்கப் பண்ண சொன்னார். பட் நான் அப்போ ரொம்ப முக்கியமான வேலையில் இருந்ததுனால தான் வெண்லியை பிக்கப் பண்ண அனுப்பியிருந்தேன். அதனால தான் டாக்டர் கூ கூட அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போனான்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. ஆக்சுவலாக வெண்லிக்கும் இந்த மேனேஜருக்கும் நடுவில் ஒரு தப்பான கனெக்ஷன் இருக்கும். ஸோ தனக்காக தான் டாக்டர் கூவை பிக்கப் பண்ணிட்டு வர சொன்னார் போலன்னு இவன் நினச்சிட்டு இருந்ததுனால இப்போ வெண்லிக்கே இதெல்லாம் ரொம்ப பெரிய ஏமாற்றமாகிடுது. ஸோ நம்ம ஹீரோயின் அவளை பார்த்து அப்படியே நக்கலா கெத்தா சிரிக்கும் போது அங்க இருக்கிற எல்லாரோட மொபைலுக்கும் ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் வருது. இந்த மாதிரி கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோயினுக்கும் டேங்க் ஃபேமிலியோட வாரிசான டேங்க் ஃபூக்கும் மேரேஜ் நடக்க போகுதுன்னு ஹீரோயினோட அப்பா அஃபீஷியல் என்கேஜ்மெண்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறா. அதே நேரம் வெண்லி இந்த விஷயத்த வச்சு குட்டைய குழப்பறதுக்காக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஹீரோவோட அம்மாக்கு அனுப்பி வச்சிடவும், பாத்தியாடா முட்டா பையலே, நீ தான் அவ பின்னால பைத்தியக்காரி மாதிரி சுத்திட்டு இருக்க, ஆனா அவ காசுக்காக வேற ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கான்னு சொல்லவும் அவ்வளோதான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுற நம்ம ஹீரோ. இது எல்லாமே உண்மைன்னு ஹீரோயின் சொல்ற வரைக்கும் நான் எதையும் நம்ப மாட்டேன்னு இந்த விஷயத்த பத்தி அவங்க கிட்ட பேசுறதுக்காக உடனே கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் தன்னோட அப்பாவை மீட் பண்ணி என்ன கேட்காம எதுக்கு இப்படி ஒரு முடிவெடுத்தீங்கன்னு கேட்க, நீ என்கிட்ட உதவி கேட்டு வந்தப்போ நான் உனக்கு 2 கண்டிஷன் சொன்னேன். அதுல ஒண்ணு என்னோட கம்பெனிக்கு சிஇஓ ஆறது, இன்னொன்னு டேங்க் ஃபோ கல்யாணம் பண்ணிக்கிறது. அதுதான் நான் இப்ப நிறைவேற்றிருக்கேன்னு சொல்ல, ஆனா இதை பத்தி நீங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு ஹீரோயின் கேட்க, நான் அப்பவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நீ ஓகே சொல்லியிருப்பியா என்ன? நான் ஒரு பிஸ்னஸ் மேனுங்கிறதுனால எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஏற்படுதுங்கிறத மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும். எனக்காக டேங்க் ஃபோ கம்பெனி நிறையவே உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான நன்றி கடன் தான் இந்த மேரேஜ். ஒருவேளை நீ என்னால் முடியாது, ஹீரோ தான் முக்கியம், என்னோட காதல் தான் முக்கியம்னு சொல்லி அவன் கூட போனீனா கண்டிப்பா நான் அவனை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். அவன் கையை காலை உடச்சு போட்டு இதுக்கப்புறம் அவன் பாக்ஸிங்கே விளையாட முடியாத அளவுக்கு நான் பண்ணுவேன். முக்கியமா இன்னும் அவங்க அம்மா கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகல, எப்ப வேணாலும் உடம்பு சரியில்லாம போலாம், டாக்டர் கூவோட உதவி அவங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ நான் மனசு வச்சா மட்டும்தான் ஹீரோவையும் அவனோட அம்மாவையும் காப்பாற்ற முடியும். இதுக்கப்புறம் எல்லாமே ஓ முடிவுல தான் இருக்குன்னு ரொம்பவே டெரரா பேசுறாரு. இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம மனசுடைஞ்சு போயிடுற நம்ம ஹீரோயின் பதில் எதுவும் பேச முடியாம அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்பா அவங்கள லாக் பண்ற டேங்க் ஃபூ, ஒருவேளை உங்க அப்பா சொன்ன கண்டிஷன் எதையும் கேட்காம ஹீரோவோட காதல் தான் முக்கியம்னு நீ அவன் கூட போனினா கண்டிப்பா அவன் கெரியர், அவங்க அம்மா உயிர் எல்லாமே கேள்விக்குறியாகிரும். அதுக்கப்புறமும் ஹீரோ உன்னை காதலிப்பான்னு நினைக்கிற, கண்டிப்பா உன் மேல கோவப்படுவான். உன்னோட வாழ்க்கை நாளுக்கு நாள் ரொம்பவே மோசமா போகும். கடைசியில நீயும் நிம்மதியா இருக்க மாட்ட, உன்னை காதலிச்ச ஹீரோவுமே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும்னு சொல்றான். நான் எதையுமே மனப்பூர்வமா ஏத்துக்கல, ஸோ இந்த மேரேஜும் அப்படிதான். ஆனா இதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நீ என் மனசை மாத்திடலான்னு மட்டும் நினைக்காதன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆன உடனே நான் உங்க வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். பிகாஸ் உன்னோட பையனுக்கு ஏன் உதவி தேவை. ஸோ என்னதான் நீ என்னை வேண்டான்னு தடுத்தாலும் நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட், கடைசி வரை நீ என் கூட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும்னு இவன் ஒரு மாதிரி பொலைட்டா மிரட்டுறான்.
வேற வழி இல்ல, இவன் சொல்றதை தான் கேட்டாகணுங்கிறத உணர்ந்து ஹீரோயினுமே அமைதியா கிளம்பிடுறாங்க. அங்க மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் ரவுண்டு கட்டி உங்களுக்கும் மிஸ்டர் டேங்குக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களான்னு கேட்கும்போது ஹீரோயின் கிட்ட இதை பத்தி பேசுறதுக்காக ஹீரோவே வந்துடுறாரு. ஸோ தன்னால அவரும் அவரோட அம்மாவும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோயின் தன்னோட மனசை கல்லாக்கிட்டு ஆமா நான் டேங்க்ஃபுவை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு ஓப்பனா மீடியாவுக்கு முன்னால சொல்லிடுறாங்க. கேட்டு தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணும்போது அவங்க அப்பாவோட ஆட்கள் ஹீரோவை அடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போதான் உன்னோட ப்ரொஃபைலை செக் பண்ண, நீ யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு எதுக்காக பாக்ஸர் ஆன? ஓகே, நீ என் பொண்ணை விட்டுட்டு போறதுக்காக நான் உனக்கு ஒரு பெரிய கம்பெனி வச்சு தரேன். நீ அதை கவனமா மேனேஜ் பண்ணிக்கிட்டு உங்க அம்மாவையும் பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சந்தோஷமான வாழ்க்கையை வாழலான்னு ஹீரோயினோட அப்பா சொல்ல, உங்க பொண்ணு ஒரு விலை மதிப்பில்லாத பொக்கிஷம். சோ நீங்க எவ்வளவுதான் கொட்டி கொடுத்தாலும் அது இணையாகாது. அவளோட மனசு மட்டும்தான் எனக்கு தேவைன்னு ஹீரோ சொல்ல, இப்படிதான் அவளுமே பைத்தியக்காரி மாதிரி ஓ மேல இருந்த காதல்ல உங்க அம்மா உயிரை காப்பாத்துறதுக்காக நைட்டு கொற்ற மல்லன்னு கூட பார்க்காம என் வீட்டு வாசல்ல உட்காந்து கெஞ்சினா. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நானுமே போனா போதுன்னு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான டாக்டர் கூவை உன்னோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சேன். இதனோட விளைவா ஹீரோயின் தன்னோட மொத்த கம்பெனியையும் என்கிட்ட எழுதி கொடுத்துட்டா. ஸோ ஒன்றை கண்மூடித்தனமா காதலிச்சதுனால தான் இப்போ தாங்கிட்ட இந்த எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துருக்கா. ஒருவேளை இதுவே கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஹீரோயின் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும்னு அப்பா மிரட்டினதுக்கு அப்புறம் தான் தனக்காக இவ்வளோ செஞ்சது மட்டும் இல்லாம தன்னோட வாழ்க்கையையும் இழக்க போறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறான். அதான் ஹீரோயின் மனசாட்சியே இல்லாம உன்னை கழட்டி விட்டுட்டு காசுக்காக டேங்க்ஃபுவை கல்யாணம் பண்ணிக்க போறாள, அப்புறம் எதுக்காக இன்னும் பைத்தியக்காரி மாதிரி அவ பின்னால சுத்திட்டு இருக்கன்னு வெண்லி கேட்க, உண்மையை சொல்லு, நிஜமாவே அன்னைக்கு நீ தான் டாக்டர் கூவா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்து எங்க அம்மா உயிரை காப்பாத்தினியான்னு ஹீரோ கேட்க, ஏன் அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம், இதுக்காக நான் ரொம்பவே மெனக்கேட்டேன்னு இவ சமாளிக்க பாக்குறா. ஆனா ஹீரோக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும்ல. ஹீரோயின் தன்னோட உயிரை மட்டும் இல்லாம வாழ்க்கையும் சேர்த்து பணையம் வச்சுதான் எனக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சா. ஆனா நீ அசால்ட்டா போய் சொல்லி எல்லா கிரெடிட்ஸையும் எடுத்துக்க பாத்தியா. இதுக்கப்புறம் நான் அமைதியா இருக்க மாட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ண கண்டிப்பா உன்னை கூறு போட்டு துண்டு துண்டா வெட்டி கடல்ல வீசிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி ஹீரோயினை மீட் பண்ண போறாரு. குழந்தைங்களை உள்ள போக சொல்லிட்டு ஹீரோயினுமே என்ன விஷயம்னு கேக்குறாங்க. உடனே நம்ம ஆளு ஹக் பண்ணி, நீ எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, அப்பா பிளாக்மெயில் பண்ண விஷயங்கள்லாம் ஞாபகம் வரவும் ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டுடுறாங்க. நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எப்படியாவது இந்த எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சு நாம ஆசைப்பட்ட மாதிரி ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழலான்னு ஹீரோ சொல்ல, எப்படியாவது அவரை தாங்கிட்ட இருந்து விலக்கி வைக்கணும், வெறுக்க வைக்கணுங்கிறதுக்காக எப்படி நம்மளால சந்தோஷமா வாழ முடியும்? உன்னை காதலிச்சதுனாலதான் நான் என்னோட தன்மானத்தை இழந்தது மட்டும் இல்லாம நான் இத்தனை வருஷமா தனியாளா இருந்து கஷ்டப்பட்டு உருவாக்குன என்னோட கம்பெனியையும் இழந்துட்டு நிக்கிறேன். இதுக்கப்புறம் என்கிட்ட இலக்க எதுவும் இல்ல. சோ உன்னால என்னைக்குமே நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கைய, வசதியான வாழ்க்கைய கொடுக்க முடியாது. சோ நான் என் லைஃப பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் என் மூஞ்சில முழிக்காதன்னு ஹீரோயின் திட்டுறா. இதுக்கு பதில் சொல்ல முடியாம எப்படி அவங்களுக்கு தான் மேல நம்பிக்கையை உருவாக்குறதுன்னு தெரியாம ஹீரோ மனசுடைஞ்சு போயிடவும், உன்னோட லைஃபை நீ பாத்துக்கோ, என்னோட லைஃபை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஹீரோ தடுத்துடலான்னு நினைக்கிறாரு. ஆனா என்ன பேசுறது, எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம அமைதியா நிக்கவும் ஹீரோயினுமே போயிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோயின் அவங்களுக்கு வாங்கி கொடுத்த வீட்டுல இதுக்கப்புறம் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி திரும்ப போட்டிக்கே போறதுனால அவங்களோட துணிமணி, முக்கியமான பொருட்கள் எல்லாம் வெண்லியும் அவளோட அம்மாவும் சேர்ந்து எடுத்துட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ வீட்டுல ஒரு போட்டோவை பாக்குறா. இவர் தான் ஹீரோவோட அப்பா. அப்புறம் இவரு அவரோட ஃப்ரெண்டு. இவரால தான் தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டதா ஹீரோவோட அம்மா பல வருஷமா நம்பிட்டு இருக்காங்கன்னு வெண்லியோட அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா இதே போட்டோவை தன்னோட கம்பெனி மீட்டிங்ல ஒரு தடவை பார்த்திருப்பா. அப்ப எல்லாரும் நம்ம கம்பெனியோட முன்னேற்றத்துக்கு காரணம் நம்ம சிஇஓ பூஹவுனிங்கும் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இறந்து போன ஹீரோவோட அப்பாக்கும் ஹீரோயினோட அப்பாக்கும் நடுவில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற வெண்லி இதை வச்சு எப்படியாவது ஹீரோ மனசை மாத்தலான்னு முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க ரொம்ப பாவம் நம்ம ஹீரோ எப்படியாவது ஹீரோயின் கிட்ட பேசி சமாதானம் பண்ணிடலாங்கிற நம்பிக்கையில லிஃப்ட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுமே மனசு மாதிரி அவர்கிட்ட பேசுறதுக்காக லிஃப்ட்ல இறங்கி வராங்க. அப்படியே டோர் ஓபன் ஆகுமா, ஆனா ஒருத்தர் இன்னொருத்தரை பாத்துக்க முடியாது. ஏன்னா 2 பேரும் வேற வேற லிஃப்ட் கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. போலாமா வேண்டாமான்னு ஹீரோ யோசிக்கும் போது வெண்லி மெசேஜ் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனை, சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றதுனால ஹீரோவுமே கிளம்பிடுறான். காதலிச்சவனை கைப்பிடிக்க முடியலங்கிற சோகத்துல ஹீரோயினுமே போயிடுறாங்க.
நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் எதனால வீட்டை காலி பண்றீங்கன்னு கேட்க ஹீரோயின் வாங்கி கொடுத்த வீட்டுல இதுக்கப்புறம் என்னால இருக்க முடியாதுன்னு அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பென்லி வேணுக்குனே கையில வச்சிருக்க துணியெல்லாம் கீழே போட்டுறா. அதுல இருந்து போட்டோ வந்துடுது. அம்மா பார்த்து கடுப்பாகி நான் தான் இதை அப்பயே எரிச்சிட்டேன்ல எதுக்காக எடுத்து வச்சிருக்கேன்னு ஹீரோவை பார்த்து கேட்க இந்த போட்டோவில் அப்பா கூட நிற்கிறவன் தான் அவரோட மரணத்துக்கு காரணம்னு சொன்னீங்களே அதான் பழி வாங்குறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லவும் நீ எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக உன்னால் அவன் பக்கத்தில் நெருங்க கூட முடியாது. அவன் இப்போ எட்டாவது தூரத்தில் ரொம்பவே உயரத்துக்கு போயிட்டான். ஸோ பழி வாங்க போனால் பிரச்சனை நமக்கு தான். தயவு செஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதன்னு அம்மா கெஞ்சுறாங்க. ஹீரோவுமே அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பென்லி வேணுக்குனே இந்த போட்டோவை நான் எங்கள் ஆஃபீஸ் நோட்டீஸ் போர்டில் பார்த்துருக்கேன். இது வேற யாரும் இல்லை ஹீரோயினோட அப்பா, அதாவது என் கம்பெனி பாஸ் மிஸ்டர் பூஹவுஃபுன்னு சொல்லவும் ஹீரோக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிடுது. அப்போ இந்த காரணத்துக்காக தான் ஹீரோயினை இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னீங்களான்னு கேட்க ஆமாம் அவளை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஏற்பட்ட அநியாயம் தான் எனக்கு ஞாபகம் வரும்னு அம்மா சொன்னதும் ரொம்பவே கோவப்படுற நம்ம ஹீரோ நியாயம் கேட்கறதுக்காக உடனே கிளம்பி ஹீரோயின் வீட்டுக்கு போயிடலாம். ஹீரோ அந்த போட்டோவை ஹீரோயின் அப்பா கிட்ட கொடுத்து என் அப்பா மரணத்துக்கு நீதி வேணும், நியாயம் வேணும், உண்மையை சொல்லு, அவரை என்ன பண்ணன்னு கேட்க எது நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பையனா? பட் என்னால் இதை நம்ப முடியலையே. நான் உன்னோட காலேஜ் ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே செக் பண்ணேன். பட் அதில் எங்கேயுமே உன்னோட அப்பா பேர் மென்ஷன் ஆகலை. ஒரு நிமிஷம் இரு, என்னங்கிறது நான் செக் பண்ணிட்டு கிளியர் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு தெளிவான முடிவு சொல்றேன்னு ஹீரோவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோவுமே கெஸ்ட் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சின்ன வயசுல இருந்து அப்பா இல்லாம அவர் பட்ட கஷ்டம், அவங்க அம்மா அப்பாவை நினைச்சு ஏங்கி ஏங்கி உடம்பு சரியில்லாம போனது, முக்கியமா பூஜிங் ஜிங் தன்னை அந்த ஸ்கேண்டல்ல மாட்டிவிட்டு அதுக்கு நியாயம் கேட்கறதுக்காக வீட்டுக்கு வந்தப்போ ஆட்களை வச்சு அடிக்கிறது மட்டும் இல்லாம கத்தியால குத்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து என் அப்பாவை கஷ்டப்படுத்தினது மட்டும் இல்லாம என்னையும் எங்க அம்மாவையுமே நீங்க மறைமுகமா டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பா நான் உங்களை பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க ஹீரோயின் வந்துடுறா. இவங்களுக்கு எதுவும் தெரியாது. சோ எதுக்காக நீ இங்க வந்த? என்னோட அப்பா மட்டும் உன்னை பார்த்தாருன்னா கண்டிப்பா துண்டு துண்டா வெட்டிடுவாரு, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்லி அவனை ஃபோர்ஸ் பண்ணவும் கோவப்படுற ஹீரோ ஹீரோயினை டேக்கிள் பண்ணி என்னோட காதலை எதுக்காக நீ இவ்ளோ சீப்பா யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு கேட்க ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அதே நேரம் இங்க நம்ம ஹீரோ தான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பையங்கிற உண்மை ஹீரோயினோட அப்பாக்கு ஆதாரபூர்வமா தெரிஞ்சு போயிடுது. ஸோ தன்னோட ஹங்ஃபு கம்பெனியோட 56% ஷேரை ஹீரோ பேருக்கு, அதாவது தான் பார்ட்னரோட பையன் பேருக்கு எழுதி வைக்கவும் தேங்க்ஃபுவோட ஃபேமிலியுமே இதுக்காக உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. மேபி இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த என்கேஜ்மெண்ட் மேரேஜில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏற்படும், நீங்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும்னு லாயர் வார்ன் பண்ணுறாரு. என்ன வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நான் எப்போதுமே என் மனசாட்சிக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லி எல்லா ஷேர்ஸையும் ஹீரோ பேரில் எழுதி வச்சிடுறாரு. இதை தேங்க்ஃபுவுமே பார்த்துடுறான். தென் அவனை கூப்பிட்டு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததை மீற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ ஹீரோவோட ஃபேமிலி இத்தனை வருஷமா சஃபர் ஆகுறதுக்கு நான் காரணமாயிட்டேன். ஸோ நான் பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தமா என் கம்பெனியோட 56% ஷேரை ஹீரோ பேரில் எழுதி வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் உயிருக்குயிராக நேசிச்ச என்னோட பொண்ணையுமே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்ல, ஆனால் இந்த மேரேஜை மெயினாக வச்சு நம்ம ரெண்டு ஃபேமிலிக்கும் நடுவில் நிறையவே பிஸ்னஸ் கான்ட்ராக்டில் சைன் போட்டிருக்கீங்களேன்னு தேங்க்ஃபூ சொல்ல, நான் உங்கள் டேங்க் ஃபேமிலிக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்துக்காக என்னோட 44% ஷேரை கூட எழுதி தர ரெடியாக இருக்கேன். பட் எக்காரணத்தை கொண்டும் ஹீரோயினை நான் பிரிக்க விரும்பலை. பிகாஸ் ஹீரோவோட அப்பா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் எனக்கு கரெக்டான நேரத்தில் உதவி பண்ணதுனால தான் என்னால் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடிஞ்சுது. ஸோ நான் அவனுக்கு பெரிய அளவில் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதனால இதுக்கப்புறம் அவனோட குடும்பத்தை நான் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ண விட மாட்டேன். முக்கியமாக அவன் பையன் மனசு கஷ்டப்படவும் விட மாட்டேன். நான் என் ஃப்ரெண்டுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடனுக்காக தான் கடவுள் என்னோட பொண்ணையும் அவனோட பையனையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்காங்க. ஸோ நான் கடவுள் வழியில போக விரும்புறேன், ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க போறேன்னு சொல்ல, எனக்கு பெருசா கடவுள் நம்பிக்கைன்னு எதுவும் கிடையாது. அப்படி கடவுள்னு ஒருத்தர் இருந்தா எதுக்காக உடம்பு சரியில்லாத மக்கள்லாம் சாமியார்கிட்ட போகாம எங்களை மாதிரி டாக்டரை தேடி வராங்க? ஸோ நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அதுக்கு நாம தான் இறங்கி போராடணும்னு சொல்லி, நீங்கள் பார்க்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, ஸோ இந்த டேப்லெட்டை சாப்பிடுங்கன்னு தண்ணியில் ஏதோ ஸ்லோ பாய்சனை கலந்து கொடுத்துட்றான். தெரியாமல் ஹீரோயின் அப்பாவுமே குடிச்சிடுறாரு. வந்த வேலையை முடிச்சுட்டு டேங்க்ஃபு அங்கேருந்து சைலண்டாக கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக அவனை கிராஸ் பண்ணி ரூமுக்கு வராரு. ஆல்ரெடி அந்த ஸ்லோ பாய்சன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறதுனால ஹீரோயினோட அப்பா நெஞ்சு வலியில் துடிச்சுக்கிட்டே, பல வருஷமாக நான் தேடிட்டு இருந்த ஒருத்தன் இத்தனை நாளாக என் கண்ணுக்கு முன்னதாக இருந்திருக்காங்கிறத என்னால் நம்பவே முடியல. உன்னோட அப்பா மரணத்துக்கு காரணம் எங்கள் ரூம்மேட் ஒருத்தன் தான்னு ஆரம்பிக்கிறாரு. கோவப்படுற ஹீரோ ஒரு சட்டையை பிடிச்சி உண்மையை சொல்லுங்க, யாரதுன்னு கேட்கும்போது ஹீரோயின் வரா. அதே நேரம் நெஞ்சு வலியில் துடிச்சிட்டு இருந்த அவங்க அப்பா மயங்கி விழுந்துடவும்
பதறி போய் அப்பா அப்பா கண்விழிங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு கதற ஆரம்பிச்சிடுறா. ஹீரோக்கா ஒண்ணுமே புரியல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அமைதியா வர டேங்ஃபு ஐயோ அங்கிள் உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டு உடனே ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இந்த கேப்ல ஹீரோயினோட ஸ்டெப் மதர் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இல்ல நான் ஏத்துக்க மாட்டேன், எக்காரணத்தை கொண்டும் இந்த ஃபேமிலி சொத்துல 56% ஹீரோக்கு நான் போக விட மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு விஷயமே புரியுது. அதுக்கு மேல நம்ம ஹீரோ எதுக்காக தான் பேர்ல இவ்ளோ ஷேர் எழுதி வச்சிருக்காருன்னு தெரியாம ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதும் உங்க அப்பாவோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா இப்ப அவரு கோமால இருக்காரு, திரும்ப கண் விழிக்க சான்சஸ் கம்மியா தான் இருக்கு, ஸோ எதுக்கும் நீங்க எல்லாருமே தைரியமா இருங்கன்னு சொல்லவும் என்ன காரணத்துக்காக என்னோட அப்பா 56% ஷேரை உன் பேர்ல எழுதி வச்சிருக்காருன்னு கேட்க அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு ஹீரோ சொல்ல பொதுவாகவே என்னோட அப்பா ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்தியான ஒருத்தர், பட் திடீர்னு இப்படி ஆகியிருக்கு. முக்கியமாக அந்த சம்பவம் நடக்கும்போது நீ தான் பக்கத்தில் இருக்க, ஸோ நான் உன் மேலே சந்தேகப்பட எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல ஓகே இப்போ நீ என்ன தான் சொல்ல வரேன்னு ஹீரோ கேட்க நீ என்னை விட்டு பிரிஞ்சு போக முடியாதுன்னு சொன்னதுனால தான் என்னோட அப்பா அந்த ஷேர்ஸ் எல்லாம் உன் பேரில் எழுதி வச்சிருக்காருன்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோ கோவப்பட்டு கிளம்ப பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் விடுறதா இல்லை. என்ன என் மேலே சந்தேகப்படுறியா, எங்க போலீஸை கூப்பிட்டு என்ன மாட்டி விடு பார்ப்போன்னு ஹீரோ சொல்லவும் எதுவும் பேச முடியாம உறைஞ்சு போயிடுறா. டேங்ஃபு ஓடி வந்து தடுத்து நீ வேணும்னா ஹாங்ஃபு கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக இருக்கலாம், பட் ஹீரோயின் மேலே உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, பிகாஸ் இவ என்னோட ஃபியான்சேன்னு சொல்ல ஓ அப்போ நான் உன்னோட ஃபியான்சே கிட்ட தேவையில்லாமல் யாரு மேலேயும் சந்தேகப்பட வேணான்னு சொல்லுன்னு ஹீரோ சொல்லவும் மன உளைச்சல்ல இருக்கிற நம்ம ஹீரோயினை டேங்ஃபு கூட்டிட்டு போயிடுறான். ஆனால் ஹீரோக்கு டேங்ஃபு மேலே பயங்கரமான சந்தேகம் உருவாகுது. ஏன்னா ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்கு முன்னே டேங்ஃபு தான் மீட் பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ அவன் தான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை மறைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கான். எப்படியாவது அதை கண்டுபிடிக்கணும்னு நம்ம ஹீரோ ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறான். இது எதுவும் தெரியாம பாவம் நம்ம ஹீரோயின் என்னை சுற்றி ஏதோ ஒன்று நடக்குது, ஆனால் என்னங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியல, தயவு செஞ்சு சீக்கிரமா கண் விழிச்சு வந்து எனக்கு உதவி பண்ணுங்கப்பான்னு அப்பா கிட்ட புலம்பிட்டு இருக்கும்போது மேடம் ஹீரோ சில அடியாளுங்களை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு பட்லர் சொல்ல பதறி போய் ஹீரோயின் பாக்குறாங்க. புது சிஇஓவா பொறுப்பேற்றுக்கிட்ட நம்ம ஹீரோ 4-5 பாடி கார்ட்ஸ் அழைச்சிட்டு வந்து இந்த வீட்டில் எனக்குமே ஷேர் இருக்கு, ஸோ இதுக்கப்புறம் நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போறேன், முக்கியமா என்னோட பெர்மிஷன் இல்லாம யாரும் ஹீரோயினோட அப்பா ரூம்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிடுறான். இது என்னோட வீடு, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு ஹீரோயின் சொல்ல எனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கு, பிகாஸ் நான் உன்னோட ஹஸ்பண்ட், பிளஸ் இந்த வீட்டில் எனக்குமே ஷேர்ஸ் இருக்குன்னு ஹீரோ சொல்லவும் எது ஹஸ்பண்டா, நம்ம மேரேஜ் கான்ட்ராக்டை நான் எப்பயோ டெர்மினேட் பண்ணிட்டேன்னு சொல்ல பட் நான் அந்த டெர்மினேஷன் கான்ட்ராக்ட்ல சைன் போடவே இல்லை, நான் நினைச்சா மட்டும்தான் இந்த மேரேஜை கேன்சல் பண்ண முடியும்னு ஹீரோ சொல்லவும் கோவப்பட்டு ஹீரோயின் அடிக்க கை ஓங்கிடுறாங்க. ஆனால் நம்ம ஆளு வழக்கம் போல ஹக் பண்ணி ரொமான்டிக்கா நான் இந்த வீட்டுக்கு புதுசுங்கிறதுனால எனக்கு எதுவும் தெரியாது, நீ தான் என்ன பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்ல உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையான்னு ஹீரோயின் கேட்க ஹீரோ பெருசா கண்டுக்கல. அப்ப ஸ்டெப் மதர் ஓடி வந்து ஹீரோயின் அடிக்க கை ஓங்கவும் ஹீரோ ஸ்டாப் பண்ணி அவங்கள கீழே பிடிச்சி தள்ளிவிட்டு எவ்வளோ தைரியம்டா, ஏன் ஆளு மேலே கை வைக்க பார்த்துருப்பீங்க, நான் உங்கள் ஹஸ்பண்டோட பிஸ்னஸ் பார்ட்னர், அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் தான் அவரோட அஃபிஷியலான வாரிசு, ஸோ எங்களை பகைச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் இந்த வீட்டில் இருக்கவே முடியாதுன்னு பிளாக்மெயில் பண்ணுறான். என்ன அதிகாரத்தில் ஆடுறீங்களா, என் பையன் திரும்ப வெளிநாட்டிலேருந்து வரட்டும், அப்புறம் நான் உங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா கிளம்பிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு உன்னோட இந்த பொய்யான காதலும் அன்பும் எனக்கு தேவையில்லைன்னு ஹீரோயின் சொல்ல கண்டுக்காத மாதிரி ஓகே பாய்ஸ் என்னோட எல்லா பொருட்களையும் ஹீரோயின் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு ஹீரோ ஆர்டர் போடுறான். யாரை கேட்டு நீ இந்த முடிவெல்லாம் எடுத்தேன்னு ஹீரோயின் கத்த நீயும் நானும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் கிராமத்து வீட்டில் ஒன்னா சேர்ந்து தானே வாழ்ந்துட்டு இருந்தோம், ஸோ இந்த பணக்கார வீட்லேயுமே ஒன்னா சேர்ந்து வாழலான்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் ஒத்துக்க மாட்றா. நான் உன்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கல, ஆர்டர் தான் போடுறேன், ஒழுங்கா என் கூட வான்னு சொல்லி ஹீரோ அல்லேக்கா தூக்கிட்டு போயிடுறான். என்ன காரணத்துக்காக நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு டேங்ஃபுவை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன்னு கேட்கவும் ஃபர்ஸ்ட் நீ எதுக்காக என் அப்பாவை கொலை செய்ய முயற்சி பண்ண அதை சொல்லுன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானான்னு ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. நான் டேங்ஃபுவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டேன், கண்டிப்பாக இதை நினச்சி நான் வருத்தப்பட போகிறது இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அப்படிலாம் என்னால் விட்டுற முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே கட்டாயப்படுத்தி அவங்கள கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அந்த ரூம்குள்ளே சம்திங் ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு டேங்ஃபு ரொம்பவே கடுப்பில் இருக்கும்போது ஹீரோயினோட பொண்ணு அவங்கள தேடிட்டு இருக்கதை பார்த்துட்டு போய் உன்னோட அம்மா கிட்ட அண்ணா ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் இருக்கான், வயிற்று வலியில் துடிச்சிட்டு இருக்கான்னு சொன்னீன்னா கண்டிப்பாக உடனே உன் கூட வந்துடுவாங்கன்னு சொல்லவும் குட்டி பாப்பாவும் ரூம் டோரை நாக் பண்ணுறா. ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது குட்டி பாப்பாவுமே சொல்லவும் பதறி போய் வந்து பார்த்தா தம்பி ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். லைட்டா டென்ஷன் ஆகிடுற ஹீரோயின் எதுக்காக நீ என்கிட்ட பொய் சொன்ன, பொய் சொல்றது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லவும்
நான் ஒன்றும் வேணுக்குன்னே பொய் சொல்லல. டாக்டர் மாமா தான் இப்படி சொன்னா நீங்க வருவீங்கன்னு சொன்னாரு, அதனாலதான் நான் கூப்பிட்டேன்னு குட்டி பாப்பா அழுவ ஆரம்பிச்சிடுறா. ஓகே சாரி, நான் தெரியாம திட்டேன்னு ஹீரோயின் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வரவும் குட்டி தம்பி ஓடி போய், நீ என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்ப மாட்டேன்னு சொன்னீல, அப்புறம் எதுக்காக கிராமத்து வீட்டை விட்டு எங்களை போக சொன்னேன்னு கேட்கவும், நான் ஒன்றும் உங்களை போக சொல்லலையே, நீங்க வசதியா வாழணுங்கிறதுக்காக தான் உங்க கூட சேர்ந்து நானுமே இந்த வீட்டுக்கு வந்தேன்னு ஹீரோ சமாளிச்சுட்டு அழுதுட்டு இருக்க குட்டி பாப்பாவை கூப்பிட்டு, அதான் அம்மா தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்குறாங்களே, போனா போது மன்னிச்சு விட்டுருன்னு சொல்லவும், ஓகேம்மா நான் மன்னிச்சிட்டேன் நல்லா இருங்கன்னு குட்டி பாப்பா சொல்றா. இப்படி உங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலியா ரொம்பவே சந்தோஷப்படுறத பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுற ஹீரோயின், ஓகே டைம் ஆயிடுச்சு வாங்க நாம தூங்க போலான்னு குழந்தைங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போயிடுறா. அப்போ அங்க வர டாங்ஃபு, இன்னைக்கு என்னாலதான் குட்டி பாப்பா உன்கிட்ட போய் சொன்னா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ஹீரோவால நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவளை பொய் சொல்ல தூண்டி விட்டேன்னு சொல்ல, இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனா குழந்தைங்க பொய் சொல்றது ரொம்ப பெரிய தப்பு. நான் சின்ன வயசுல இருந்தே அவங்கள பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் வளர்த்துருக்கேன். பட் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணிடாத, ஓகே நம்ம எதுவாக இருந்தாலும் காலையில பேசிக்கலான்னு சொல்ல, ஒரு முக்கியமான விஷயம், ஹீரோ இப்போ ஷேர் ஹோல்டர் ஆகிட்டதுனால கண்டிப்பாக பிஸ்னஸில் உனக்கு நிறையவே பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ நம்ம இப்போயே மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னா என்னோட டேங்க் ஃபேமிலி உன்னை எல்லா ப்ராப்ளம்லேருந்தும் காப்பாற்றுவாங்க. ஓகேனா சொல்லு, நான் மேரேஜ்க்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லவும், என்னோட அப்பாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, ப்ளஸ் கல்யாணங்கிறது காதல் சம்மந்தப்பட்டது, எனக்கும் உன் மேலே காதல் இல்லைன்னு ஹீரோயின் சொல்லவும் கேட்டு சந்தோஷப்படுற நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் டேங்க் ஃபோ எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ரூம்குள்ளே போகிறவும், ஒழுங்கா இங்கே இருந்து ஓடி போயிரு, ஹீரோயின் என்னோட ஃபியான்சே டாங்ஃபு சொல்ல, உனக்கு வேணா ஃபியான்சேவா இருக்கலாம், பட் அவ என்னோட வைஃப், சோ எனக்கு தான் அவ மேல நிறைய உரிமை இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை ரூம்குள்ள தள்ளிட்டு வெளியில போட, ஐயோ கே ராஸ்கல்னு டாங்ஃபுவை வெளியில துரத்தி விட்டுறாரு. அவங்கள குழந்தைங்க பக்கத்துல படுக்க வச்சு பெட்ஷீட்லாம் போத்தி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பக்கத்திலேயே படுத்துக்கிறாரு. ஹீரோயினுக்கு அவர் மேல ஃபீலிங்ஸ் இருக்கிறது உண்மைதான், பட் இப்போ சிச்சுவேஷன் சரியில்லைங்கிறதுனால அமைதியா இருக்காங்க. ஈவன் நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் தூங்குனதுக்கு அப்புறம் அவங்களோட கையை இறுக்கமா பிடிச்சிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்கும்போது ஹீரோ அங்க காணோம். பிகாஸ் அவரு ஹீரோயின் அப்பாவை பார்க்க போயிருப்பாரு. தன்னோட அப்பா விஷயத்துல ஹீரோயின் ஹீரோ மேல சந்தேகப்படுறதுனால அதை நினைச்சு நம்ம ஆளு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது, ஹீரோயினோட அப்பா உன்னோட எதிரி, இவரால தான் ஹீரோயினுமே உன்னை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா, அப்புறம் என்ன காரணத்துக்காக இந்த மனுஷனை நீ பாதுகாத்துட்டு இருக்கன்னு ஃப்ரெண்டு கேட்க, என்னோட அப்பா மரணத்தை பத்தின உண்மைகளை இவர் என்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும் போதுதான் உடம்பு சரியில்லாம போனது. ஸோ இவரை யாரோ டார்கெட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களால ஹீரோயினுக்கும் குழந்தைங்களுக்கும் பிரச்சனை வரலாம், ஸோ எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்லவும், ஆனா ஹீரோயினுக்கு தான் உன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையேன்னு ஃப்ரெண்டு கேட்க, சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு, இப்ப அதை பத்தி பேசுறதுக்கான நேரம் இல்ல. சோ ஹீரோயினோட அப்பா கண் விழிச்சா மட்டும்தான் அவரை இந்த நிலைமைக்கு தள்ளினது யாருங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு நம்ம ஹீரோ இங்க சொல்லிட்டு இருக்கத மைக்ரோஃபோன் மூலமா வெளியில டாங்ஃபு கேட்டுட்டு இருக்கான். நாம நினைச்சதை விட ஹீரோ ரொம்பவே அட்வான்ஸா போயிட்டு இருக்கான். ஸோ எப்படியாவது நாம அவனை சீக்கிரமா காலி பண்ணி ஆகணும்னு இவன் பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ காலில் ஏதோ தென்படவும் எடுக்கிறதுக்காக குனிஞ்சா மறைஞ்சிருக்கிற மைக்ரோஃபோனை பார்த்துடுறாரு. பட் டாங்ஃபு தான் வச்சானாங்கிறது ஹீரோக்கு சந்தேகம் தான். பட் கொஞ்ச நேரத்திலேயே அவன் வீட்டுக்குள்ள வரவும், இந்த நேரத்துல நீ எதுக்காக மிஸ்டர் பூஹவுனிங்கோட பெட்ரூமுக்கு போறன்னு ஹீரோ கேட்க, நான் அவரோட டாக்டர், சோ எந்த தீங்கும் பண்ண போறதில்ல, அப்படி என் மேல ஏதாவது தப்பு இருக்குன்னு நீ சந்தேகப்பட்டீனா அதுக்கான ப்ரூஃப் எடுத்து காட்டுன்னு டாங்ஃபு சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்குற நம்ம ஹீரோயினுக்கு டாங்ஃபு மேல சந்தேகம் வருது. ஸோ தப்பு பண்ணவங்களால மட்டும்தான் இப்படிலாம் யோசிக்க முடியும். பட் என்ன காரணத்துக்காக டாங்ஃபு நம்ம அப்பாவை இந்த நிலைமைக்கு தள்ளினாங்கிறது புரியாம ஹீரோயின் ரொம்பவே குழம்பிடுறாங்க. தென் உடனே ஹீரோயினோட அப்பா லாயருக்கு கால் பண்ணி என்ன விஷயம்னு கேட்கும்போது, ஒரு காலத்துல ஹீரோவோட அப்பா உதவி பண்ணதுனால தான் உங்க அப்பா இப்ப இவ்வளோ பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு, அந்த நன்றி கடனுக்காக தான் ஹீரோக்கு 56% ஷேர் எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லவும், ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுற நம்ம ஹீரோயின் இதுதான் உண்மைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, சரி எங்க அப்பா வேற ஏதாவது சொன்னாரான்னு கேட்க, இல்ல உங்க கல்யாணத்தை பத்தி வேற ஏதோ ஒரு முடிவு பண்ணிருக்கிறதா சொன்னாரு, நான் என்னன்னு கேட்கறதுக்குள்ள அவருக்கு டேப்லெட் கொடுக்கறதுக்காக டாங்ஃபு அங்க வந்துட்டான், நான் உடனே வெளியில கிளம்பிட்டேன்னு லாயர் சொல்ல, எது அப்பாக்கு மருந்து கொடுக்கறதுக்காக டாங்ஃபு வந்தானா, அதுக்கப்புறம் தானே அப்பாக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது, ரொம்பவே ஜாலியா விளையாடிட்டு இருக்க குட்டி பையன் பக்கத்துல டாங்ஃபு போகவும் அவன் ஏதாவது பண்ணிடுவானோங்கிற பயத்துல ஹீரோயின் தடுத்துடுறாங்க. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு டாங்ஃபு சொல்ல, எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு ஹீரோயின் சொல்லவும், எதுக்காக இப்படி நீ என்ன அவாய்ட் பண்ற, நீ மட்டும் இப்போ என் கூட பேச வரலனா நான் குழந்தைங்களுக்கு முன்னே எல்லா உண்மைகளையும் சொல்லிடுவேன்னு மிரட்ட, வேற வழி இல்லாம குழந்தைய அனுப்பி வச்சுட்டு ஹீரோயினுமே பேசுறாங்க. என்னதான் ஆச்சு உனக்கு, எதனால இப்படி வியர்டா பிஹேவ் பண்ற, நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கவே மாட்டியான்னு ரொம்பவே ஹார்ஷா கேட்கவும்,
என்னைக்கு நமக்குள்ள பிரேக்கப் ஆச்சோ நான் அன்னைக்கே உன்னை மறந்துட்டேன், திரும்ப நாம 2 பேரும் ஒன்னா சேர்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னு ஹீரோயின் ஓப்பனா சொல்லிடுறாங்க. ஆனா இந்த மரமண்ட டேங்க்ஃபுக்கு புரிய மாட்டேங்குது. ப்ளீஸ் எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பா உன்னோட குழந்தைங்களுக்கு நான் ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன்னு கேட்டு கெஞ்சுறான். இப்படிலாம் விருப்பமே இல்லாத ஒருத்தரை கட்டாயப்படுத்துறதுக்கு பேரு காதலே கிடையாது. முக்கியமா ஒருத்தரோட மனசு ஒரு தடவை உடஞ்சா உடஞ்சதுதான், திரும்ப அதை ஒன்னா சேர்க்க முடியாது. அதை நீ எப்போ புரிஞ்சுக்க போறன்னு ஹீரோயின் கேட்கவும், ஃபர்ஸ்ட் நீ என்னோட காதலை புரிஞ்சுக்கோன்னு சொல்லி ஹீரோயினை ரொம்பவே கட்டாயப்படுத்தி கிஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் எப்படியோ மேனேஜ் பண்ணி பக்கத்துல இருக்கிற பாட்டிலை உடைச்சி அவன் கழுத்துல வச்சிடுறாங்க. ஓ, நீ என்னை கொலை பண்ற அளவுக்கு வெறுக்க ஆரம்பிச்சிட்டியான்னு டேங்க்ஃபு கேட்க, நான் உன்னை காதலிச்சாதான வெறுக்கிறதுக்கு, இது என்னோட செல்ஃப் பாதுகாப்புக்காக, ஸோ உன் லிமிட்குள்ளேயே இரு, இதுக்கப்புறம் என்னை சீண்டி பார்க்காதன்னு சொல்ல, கண்டிப்பா இது எல்லாத்தையும் ஒரு நாள் நினைச்சு நீ வருத்தப்படுவேன்னு சொல்லி கிளம்புறவன், நான் இப்போ ஒரு டாக்டரா சொல்றேன், உன் பையனுக்கு தேவையான போன் மேரோ இன்னும் கொஞ்ச நாளையில கிடைச்சிரும், கூடிய சீக்கிரம் அவனோட உயிரை காப்பாத்தலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆனா அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாம ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுறத பார்த்து உடனே நம்ம ஹீரோ அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விடுறான். அப்போ குட்டி பையனுக்கு போன் மேரோ தான் தேவைப்படுதா, சரி அவனுக்கு அப்படி என்ன நோய் இருக்குன்னு கேட்க ஹீரோயின் அமைதியாவே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு லூக்குமியாவா தான் இருக்கும், நீ எதுக்காகவும் வருத்தப்படாத, என்கிட்ட பெரிய சர்க்கிள் நெட்வொர்க்லாம் இருக்கு, ஸோ அவங்க கிட்ட பேசி எப்படியாவது நான் குழந்தைக்கு தேவையான போன் மேரோவை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்னு ஹீரோ சொல்றாரு. எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான், இவன் ரொம்பவே நல்லவனா இருக்கான்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ற நம்ம ஹீரோயின் தன்னோட அப்பா கிட்ட, எனக்கு என்ன சுத்தி நடந்துட்டு இருக்க எதுவும் புரியல, யாரை நம்புறதுனே தெரியல, ஆரம்பத்துல என்னதான் ஹீரோ மேல சந்தேகப்பட்டாலும் இப்ப என்னோட ஃபுல் டவுட்டுமே டேங்க்ஃபு மேல மட்டும்தான், என்ன காரணத்துக்காக அவன் உங்களை இப்படி பண்ணான், இது எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிற ரீசன் என்னன்னு தெரியாம நான் ரொம்பவே கன்ஃபியூஷன்ல இருக்கேன்னு புலம்பிட்டு இருக்க எல்லாத்தையும் மைக்ரோஃபோன் மூலமா டேங்க்ஃபு கேட்டுடுறான். அதே நேரம் கோமால இருக்கிற அப்பாவோட விரல் அசையவும் ரொம்பவே சந்தோஷப்படுற ஹீரோயின், அப்பா கண் விழிக்க போறாரு, சீக்கிரமா டாக்டரை கூப்பிடுங்கன்னு எக்ஸைட் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறா. ஸோ எங்க ஹீரோயினோட அப்பா கண் விழிச்சிட்டா நாம மாட்டிக்குவோமோங்கிற பயத்துல வீட்டில் இருக்கிற எல்லா ஸ்விட்சையும் ஆஃப் பண்ணிட்டு அவரை கொலை பண்றதுக்காக போறான். ஹீரோயின் பார்த்துடுறாங்க, பட் ஹீரோ ரியாக்ட் பண்ண விடாம தடுத்து அமைதியா என் கூட வான்னு சொல்லி வெளியில அழைச்சிட்டு போயிடுறான். அதுவே இங்க டேங்க்ஃபு, எனக்கு பிடிச்ச பொண்ணோட அப்பாவான உங்களை எனக்கு கொலை பண்ணணுங்கிற இன்டென்ஷன்லாம் கிடையாது, பட் இப்போ நீங்கள் கண் விழிச்சிங்கன்னா அப்புறம் நான் மாட்டிக்குவேன், நாசப்பட்ட வாழ்க்கையே என்னால் வாழ முடியாமல் போயிடும், முக்கியமாக எனக்கு உங்கள் பொண்ணு வேணும், ப்ராமிஸாக என்னால் அவள் இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியல, நான் அந்த அளவுக்கு உங்கள் பொண்ணை உண்மையாக உயிருக்குயிராக காதலிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த விஷ ஊசி போட்டு கொல்றதுக்காக பக்கத்தில் வரும்போது இது எல்லாத்தையுமே ஸ்பீக்கர் மூலமாக கேட்குற நம்ம ஹீரோயினுக்கு மெயின் வில்லன் டேங்க்ஃபு தான், இவன் தான் எல்லாத்துக்குமே காரணங்கிறது புரிய வரவும் நடந்த தப்புக்காக ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தன்னோட அப்பாவை காப்பாத்துறதுக்காக வேகமா ஓடி வராங்க. பட் அதுக்குள்ள நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு டேங்க்ஃபுவை தடுத்து லாக் பண்ணிடுறான். அவன் மேல செம்ம கோவத்துல இருக்கிற நம்ம ஹீரோயின் அப்படியே கன்னத்துல பலார்னு அரைஞ்சு ஹீரோவையும் அவரோட ஃப்ரெண்டையும் வெளியில போக சொல்லிட்டு, எதுக்காக இப்படிலாம் பண்ணன்னு கேட்க, உனக்காக தான் செல்லும், உன்னை நான் திரும்ப இழக்க விரும்பலன்னு சொல்லவும், உனக்கு என்ன பைத்தியமாடான்னு ஹீரோயின் கேட்டு கத்துறாங்க. ஆமா, ஓ மேலதான் பைத்தியம், எப்படியாவது உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப ஒன்னா சேர்ந்துடலான்னு வந்து பார்க்கும்போது நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்படிப்பட்ட ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி உன்னால நிம்மதியா இருக்க முடியும்னு கேட்கவும், இதுக்காக தான் என்னோட அப்பாவை கொலை பண்ண பாத்தியா, என்னைக்கு நீ என்னை விட்டுட்டு போனியோ அன்னைக்கே நான் உனக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஒரு தடவை தான் நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு திரும்ப சான்ஸ் கிடைச்சிருக்கு, பட் எதுக்காக நீ இந்த மேரேஜை கால் ஆஃப் பண்ண போற, ஒருவேளை உனக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அதனால உங்க அப்பாவுக்கும் இந்த கம்பெனிக்கும் தான் பிரச்சனைன்னு இவன் எமோஷனல் பிளாக்மெயில் பண்றான். நான் உன்னை கண்டிப்பா ஏத்துக்க போறதில்ல, ஸோ எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் ஹீரோவும் நானும் ஒருத்தரை இன்னொருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம், ஏன்னா நாங்க 2 பேருமே உண்மையா காதலிக்கிறோம், இதுதான் நீயும் நானும் காதலிச்சதுக்கும் நானும் ஹீரோவும் காதலிச்சதுக்குமான வித்தியாசம்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஒரு தடவை அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்ததுனால ஏன் என்னை நம்ப மாட்ற, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பா நீ நான் குழந்தைங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு சந்தோஷமான ஃபேமிலியா இருக்கலான்னு டேங்க்ஃபு கெஞ்சுறான். இதுக்கப்புறம் பேச எதுவும் இல்லை, நாளைக்கே நம்ம மேரேஜை நான் கால் ஆஃப் பண்ண போறேன், கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு போக நீ ரெடியாரு, நீ எனக்கும் எங்க அப்பாக்கும் பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ நீ என்ன நிஜமாவே காதலிக்கலையான்னு டேங்க்ஃபு அழுதுகிட்டே கேட்குறான். இல்லவே இல்லைன்னு ஹீரோயின் சொல்லவும் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் அமைதியா அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்புறம் ஹீரோயின் ஹீரோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்காக மன்னிப்பு கேட்கவும் அவன் எதையும் பெருசா கண்டுக்கல, இன்னும் நாம பார்க்க வேண்டியது நிறையவே இருக்கு, ஸோ ஒன்னா சேர்ந்து போராடுவோம்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி உங்க பையனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி போன் மேரோ கிடைச்சிருச்சு, ஸோ நாளைக்கே நீங்க வந்தீங்கன்னா நாம சர்ஜரியை பத்தி பேசலான்னு சொல்லவும் ரொம்பவே சந்தோஷப்படுற நம்ம ஹீரோயின், நீ தான் இந்த போன் மேரோக்கு ரெடி பண்ணியான்னு கேட்க,
ஹீரோ அது வந்துன்னு சமாளிக்கிறான். அவன் முகத்துல நிறையவே காயங்கள் ஏற்பட்டிருக்கதை பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு கேட்கவும், பெருசா ஒன்றும் இல்லை, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நான் தான் எனக்கு பெரிய சர்க்கிள் இருக்குன்னு சொன்னேன், அங்கே இருந்து தான் குழந்தைக்கு தேவையான போன் மேரோ கிடைச்சிது, ஸோ கூடிய சீக்கிரம் அவனோட உயிரை காப்பாத்திடலாம், நீயும் எதை பற்றியும் யோசிக்காம நல்லா போய் தூங்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பும்போது டக்குன்னு அவரை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன, ஒரு வழியா நம்ம ஆளுங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. ஆனா இது பிடிக்காத ஹீரோயினோட தம்பி பூஜிங்ஜிங் வெண்லிக்கு கால் பண்ணி, நாம 2 பேரும் கூட்டு நாட்டு வச்சுக்கலாமா, அப்பதான் உனக்கு தேவையானதும் எனக்கு தேவையானதும் கிடைக்கும்னு சொல்ல அவளுமே யோசிக்கிறா. தென் அடுத்த நாள் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரை மீட் பண்ணி குழந்தையோட சர்ஜரியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவன் விளையாடுறதுக்காக எங்கேயோ தனியா போயிடுறான். பதறி போயிடுற ஹீரோயின் அவனை ஹாஸ்பிட்டல் சரௌண்டிங்ல தேடிட்டு இருக்கும்போது வெண்லிய தெரியாம இடிச்சிடவும் அவ திட்ட ஆரம்பிச்சிடுறா. சரி, என்னோட பையனை எங்கேயாவது பாத்தியான்னு கேட்க, அதோ அந்த சைடா தான் போயிட்டு இருந்தான்னு வெண்லி சொல்ல ஹீரோயினுமே அவனை தேடுறதுக்காக ஓடுறாங்க. ஆனா இவ வேற ஏதோ ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கா. சோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்கும்போது யாரோ அவங்கள கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பிளஸ் பையனுமே மயங்கிய நிலையில பக்கத்துல கிடக்கவும், ஜியாங் எந்திரி ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சிக்கிட்டே கீழே விழுந்துடுறா. அப்பா அங்க வர அவங்க தம்பி பூஜிங்ஜிங், எவ்வளோ தைரியமான பொண்ணு நீ, அப்படியே சிங்கம் மாதிரி இருப்ப, பட் இப்ப எதுக்காக அழுதுட்டு இருக்கன்னு கேட்க, பிரச்சனை உனக்கும் எனக்கும் நடுவுல, தேவையில்லாம என் பையனை ட்ரிகர் பண்ணாதன்னு ஹீரோயின் சொல்லவும், அவன் ஒரு புள்ள பூச்சி, அவனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, பட் என்னோட கோவம் எல்லாமே உன் மேல மட்டும்தான், உனக்கும் எனக்கும் ஒரே அப்பா தான், நீயும் நானும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான், பட் என்ன காரணத்துக்காக அப்பா என்னை விட ஒன்று அதிகமாக நேசிச்சாரு, நானுமே நம்ம கம்பெனியோட முன்னேற்றத்துக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனால் அப்பா என்னோட எஃபர்ட் எல்லாம் புரிஞ்சுக்காம ஒன்றை உயிருக்குயிராக நேசிச்சது மட்டும் இல்லாமல் ஒன்றை தான் நம்ம கம்பெனியோட ஹையராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, பத்தாவதுக்கு உன்னோட புருஷனுக்கு வேற 56% ஷேர் எழுதி வச்சிருக்காரு, அப்புறம் நான் எதுக்கு, ஸோ சட்டத்துக்கு பயந்து தலைமறைவாகி இருந்தா கண்டிப்பாக எனக்கு எதுவுமே மிச்சம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ உங்க 2 பேர்கிட்ட இருந்தும் எல்லாத்தையும் ஆட்டையை போடுறதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோக்கு கால் பண்ணி, உன்னோட பையனும் பொண்டாட்டியும் இப்ப என் கண்ட்ரோல்ல இருக்காங்க, உடனே வந்தீனா உயிர் பொழப்பாங்க, இல்ல டெட் பாடியா தான் பார்க்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லி மிரட்டவும், நம்ம ஆளு உடனே கிளம்பி சிங்கம் மாதிரி ஸ்பாட்ல நிக்கிறான். வாங்கத்தான்னு பூஜிங்ஜிங் கூப்பிட, இந்த பைத்தியக்கார பையன் என்னென்னலாம் பண்ண போறான்னு தெரியாம ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுறாங்க. நீ இந்த ஷேர்ஸுக்கு தானே ஆசைப்பட்ட, நான் ஏற்கனவே எல்லாத்தையும் உன் பேர்ல மாத்தி எழுதி வச்சிட்டேன்னு நம்ம ஹீரோ முக்கியமான டாக்குமெண்ட்ஸை கொடுத்ததும், நான் இந்த ஷேர்ஸுக்கு ஆசைப்பட்டது உண்மைதான், பட் அதே நேரம் ஹீரோயின் மேல எனக்கு நிறைய பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு, பிகாஸ் என்னோட அப்பா சின்ன வயசுல இருந்தே அவ மேலதான் நிறைய பாசம் காட்டினாரு, முக்கியமா எங்க கம்பெனி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்தாரு, இதுக்காக நான் அவளை பழிவாங்க முடிவு பண்ணி தான் இந்த எல்லா ஸ்கெட்சையும் போட்டேன், ஸோ இப்ப உன் கண்ணு முன்னாலேயே நான் அவளையும் குழந்தைங்களையும் கொல்ல போறேன்னு சொல்ல, தயவு செஞ்சு அவளை விட்டுரு, வேணும்னா என்னோட உயிர் எடுத்துக்கோன்னு ஹீரோ சொல்லவும், நான் முன் வச்ச காலை என்னைக்குமே பின் வைக்க மாட்டேன், என்னோட டார்கெட் ஹீரோயின் மட்டும்தான்னு அவன் சொல்றான். கோவப்பட்டு ஹீரோ அடிக்கவும், என்ன அத்தா மறந்துட்டியா, உன் குழந்தைங்க என் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க, எனக்கு ஏதாவது சின்ன கீறல் விழுந்தா கூட அங்க அவங்க தலை துண்டா போயிரும்னு சொல்லி மிரட்டுறதுனால ஹீரோ பேக்ல வந்துடுறாரு. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி பூஜிங்ஜிங் அவரை கண்ணா பின்னான்னு அடிச்சுட்டு, உன் பொண்டாட்டி கருகி சாக போறத கண்குளிர பாருன்னு சொல்லி ஹீரோயின் உட்கார்ந்துருக்க கார்ல பெட்ரோலை ஊத்தி நெருப்பு வச்சிடுறான். தகதகன்னு எரிய ஆரம்பிச்சிடுது. பாவம் நம்ம ஹீரோயினோட வாய் கையெல்லாம் கட்டி போட்டிருக்கிறதுனால அவங்களால தப்பிக்க முடியல. ஹீரோவுமே தன்னால முடிஞ்ச வர அவங்களை காப்பாத்துறதுக்காக பயங்கரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம டேங்ஃபு எப்படியாவது தன்னோட காதலியை காப்பாத்திடணுங்கிறதுக்கான வழி தேடிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ பேஸ்பால் பேட்டால கார் கண்ணாடியை உடைச்சி ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. பட் அப்போன்னு பார்த்து கார் டமார்னு வெடிக்கவும் பெரிய கல் எடுக்க போயிருந்த நம்ம டேங்ஃபு பார்த்துட்டு, ஐயோ நம்ம காதலி செத்து போயிட்டா போலன்னு ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறான். ஆனா அங்க இருக்கிறது யாரு, நம்ம ஹீரோல தன்னோட ஒய்ஃபை காப்பாத்தி அப்படியே ஃபயர் பறக்க பூ மாதிரி தூக்கிட்டு வரதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் டேங்ஃபுக்கு ரிலாக்ஸாவே ஆகுது. தென் நம்ம ஹீரோயினை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதும் ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லி உடனே ஒரு சர்ஜரி ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்க நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி குட்டி பையனை காப்பாத்தியாச்சான்னு கேட்கவும், நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம், ஈவன் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருந்த உன்னோட மச்சான் பூஜிங்ஜிங்கையும் அவனோட ஆட்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினுக்கு அந்த முக்கியமான சர்ஜரி நடந்துட்டு இருக்கும்போது நம்ம டேங்ஃபு வந்துடுறான். ஹீரோ இப்படி மனசுடைஞ்சு போயிருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கே ரொம்ப கஷ்டமாகிடுது. அப்போ ஜியாங்குங்கிற பேஷண்டோட ஃபேமிலி யாராவது இருக்கீங்களான்னு நர்ஸ் கேட்கவும் நம்ம ஹீரோ டேங்ஃபு 2 பேருமே நாங்க இருக்கோம்னு சொல்ல,
குட்டி பையனுக்கு இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு முக்கியமான சர்ஜரி பண்ணியாகணும். அதுக்கு பிளட் குரூப் ஏ இல்லை பிளட் குரூப் ஓ தேவைப்படுது. எங்கள் பிளட் பேங்க்ல ஸ்டாக் இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது அந்த பிளட் குரூப் இருக்கான்னு கேட்கவும், ஹீரோ எனக்கு ஏதான் நான் பிளட் தரேன்னு சொல்ல, நீங்கள் அவனோட உண்மையான அப்பா இல்லைல்ல, ஏன்னா பயாலஜிக்கல் ஃபாதர் பிளட் கொடுத்தா கண்டிப்பாக பையனோட உயிருக்கே ஆபத்தாக நிறையவே சான்ஸ் இருக்குன்னு நர்ஸ் சொல்லவும், நம்ம ஹீரோக்கு தான் உண்மை தெரியாதுல, ஸோ நான் அவனோட லீகல் ஃபாதர் தானே தவிர பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லை, என்கிட்டேருந்து எவ்வளோ பிளட் வேணா எடுத்துக்கங்க, எப்படியாவது குழந்தைய காப்பாத்துங்கன்னு சொல்லிடுறான். ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு டாங்ஃபோவால் சும்மா இருக்க முடியல. நீ எல்லாம் பிளட் கொடுக்க கூடாதுன்னு தடுக்கவும், என்ன தடுக்க நீ யாருடா, உன்னோட குழந்தை மேலே உனக்கே அக்கறை இல்லையான்னு கேட்டு அவனை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோ பிளட் கொடுக்க போகும்போது, அவ்வளோதான் தன்னோட கண்ட்ரோலை இழந்துடுற நம்ம டாங்ஃபு இதுக்கப்புறம் அமைதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, டே கிறுக்கு பயலே நீ தான் அந்த குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதர்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அவன் பிளட் கொடுக்க போயிடுறான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு தலையிலேருந்து கால் வர ஆடி போயிடுது. ஸோ நம்ம ஹீரோயின் சொன்னது குழந்தைங்க சொன்னது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து, இத்தனை நாளாக கூடவே இருந்து நம்ம சொந்த குழந்தைங்கள கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியல, 6 வருஷமா அப்பா இல்லாமல் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது தான் உயிருக்கு உயிரா நேசிச்ச பையன் இப்படி மனசுடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாத வென்லி, ஹீரோயினோட இந்த நிலைமைக்கு நானுமே ஒரு விதத்துல காரணம் தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, அப்ப நீயுமே பூஜிங் ஜிங் கூட சேர்ந்து இந்த பிளானை போட்டியா, இதுக்கப்புறம் என் முகத்துல முழிக்காத, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருன்னு ஹீரோ திட்டிடுறான். ஸோ குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம வென்லி உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி நான் சரண்டர் ஆகிடுறேன்னு வாக்குமூலம் கொடுத்துட்றான். கட் பண்ணா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சர்ஜரி முடிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்கும்போது ஹீரோ பக்கத்தில் உட்காந்து பயங்கரமாக அழவும், நான் தான் உயிரோட இருக்கல, அப்புறம் எதுக்காக ஃபீல் பண்ணுறேன்னு கேட்க ஹீரோவால் பதில் எதுவும் சொல்ல முடியல. ஸோ பதறி போய் என்னோட பையனுக்கு ஏதாவது ஆச்சா, அவன் இப்போ எப்படி இருக்கான்னு கேட்கவும், நம்ம பையனுக்கு எதுவும் இல்லை, சர்ஜரி முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம பையன் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கான்னு ஹீரோ சொல்ல, அப்போ உனக்கு எல்லா உண்மையும் தெரியுமான்னு ஹீரோயின் கேட்குறா. ஆமான்னு ஒத்துக்கிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக எமோஷனல் ஆகி ஹக் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் சர்ஜரி முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்க குட்டி பையன் கிட்ட, உன்னோட அப்பா உனக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்து உன்னோட ஃபேமிலியை பத்திரமா பார்த்துக்கிட்டா நீ அவரை ஏற்றுக்குவியான்னு கேட்கவும், நான் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும்னு குட்டி பையன் சொல்லிடுறான். இங்க பல நாட்களா கோமால இருந்த நம்ம ஹீரோயினோட அப்பா கண் விழிச்சதும் உடனே கிளம்பி ஹீரோவோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க போயிடுறாரு. மிஸ்ஸஸ் ஹீ, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. சில வருஷங்களுக்கு முன்ன நானும் உங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கும் போது எங்க ரூம்மேட் ஒருத்தன் எங்க கிட்ட இருந்த எல்லா காசையும் திருடிட்டு ஓடி போயிட்டான். அதனால நாங்க நிறையவே பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருந்தது. ஸோ என்ன அந்த வீழ்ச்சியில இருந்தும் ப்ராப்ளம்ல இருந்தும் காப்பாத்துறதுக்காக உங்க ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. அது மூலமா எனக்கு அவரோட இன்சூரன்ஸ் பணமுமே கிடைச்சது. அதை வச்சுதான் நான் இவ்வளோ பெரிய பிசினஸை உருவாக்குனேன். அதுக்கப்புறம் நான் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆனதும் உங்களையும் உங்க பையனையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக கிராமத்துக்கு போயிருந்தேன். பட் அதுக்குள்ள நீங்க வேற கிராமத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டதா சொன்னாங்க. நானுமே எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் என்னால உங்களை கண்டுபிடிக்க முடியல. இல்லைனா நான் அப்பவே உங்களுக்கு சேர வேண்டிய எல்லா ஷேர்ஸையும் கொடுத்துருப்பேன். நீங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கவே வேண்டாம். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. அந்த கடவுள் தான் நம்ம 2 பேரோட பசங்களையும் ஒன்னா சேர்த்து வச்சு நான் பட்டிருக்க நன்றி கடனை அடைக்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ ப்ளீஸ் என்னோட மன்னிப்பை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி கெஞ்சவும், ப்ளீஸ்மா கொஞ்சம் விட்டு கொடுங்க. அதான் ஹீரோயினோட அப்பா நடந்த எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்குறாருல, அவரை பார்க்க ரொம்பவே பாவமாக இருக்குன்னு ஹீரோ சொல்ல, எனக்குமே பாவமாக தான் இருக்கு. பட் நான் ஹீரோயினை அவ்வளோ தப்பாக பேசிட்டேன், அசிங்கப்படுத்திட்டேன். ஸோ அப்படிலாம் பேசினதுக்கப்புறம் இப்போ அவன் முகத்தில் முழிக்க எனக்கு ரொம்பவே தயக்கமாக இருக்கு, குற்ற உணர்ச்சியாக இருக்குன்னு சொல்லி அம்மா ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. சரிப்பா, அவங்க மன்னிக்கிற மாதிரி தெரியல, வாங்க நாம கிளம்புவோன்னு ஹீரோயின் கூப்பிடுறா. இல்ல, அவங்க மன்னிக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு அப்பா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும்போது குட்டி பசங்க 2 பேரும் குடுகுடுன்னு போட்டுக்குள்ள ஓடி போய், பாட்டி சீக்கிரம் வாங்க, நாங்க 2 பேரும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றோம், ப்ளீஸ் வாங்க, ரொம்ப மிஸ் பண்றோம்னு சொல்லி கெஞ்சிறதுனால பேர பசங்க மேல உயிரையே வச்சிருக்க நம்ம ஹீரோவோட அம்மா உடனே வெளியில வந்துடுறாங்க. ஆனா ஹீரோயினையும் அவங்க அப்பாவையும் நேருக்கு நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்காம இக்னோர் பண்ணிடுறதுனால அவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அம்மா ப்ளீஸ்மா மன்னிச்சிருங்கம்மான்னு ஹீரோ கெஞ்சிரான். மன்னிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை, உன்னோட மாமனாரையும் ஒய்ஃபையும் நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடுன்னு அம்மா பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுவுமே ஒரு விதத்தில் மன்னிப்பை ஏற்றுக்கிற மாதிரி தானே. 2 குடும்பமும் திரும்ப ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அப்புறம் என்ன, ஒரே பார்ட்டி தான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இதுக்கு முன்னே மீட் பண்ணது, சண்டை போட்டுக்கிட்டது, டாம் அண்ட் ஜெரி மாதிரி பிஹேவ் பண்ண எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல்லி ஒருத்தரை இன்னொருத்தர் கலாய்க்கவும், சரி இப்படியே பேசிகிட்டு இருந்தா எப்படி, எப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ பச்சைக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுமே அதை ரொம்ப ஸ்வீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி நம்ம 2 பேரும் இப்போ அஃபிஷியலாக லீகலாக மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு ஹீரோ கேட்க, உன்னோட ப்ரொபோசல் ரொம்ப மொக்கையாக இருக்குது, இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிடுறா.
ஆனா என்ன மாத்தி மாத்தி கிஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்படியே சில மாதங்கள் கடந்து போயிடுது. என்னதான் நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவா ஆயிட்டாலும் இன்னும் பாக்ஸிங்கை விடல. ஸோ 6 வருஷத்துக்கு முன்னே அவர் கூட ஃபைட் பண்ணி தோத்து போன ஒரு பெரிய கிங்குங்கிற ஒரு பாக்ஸர் திரும்ப என் கூட சண்டைக்கு வா, ஒத்தைக்கு ஒத்த மோதலான்னு சேலஞ்ச் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ போகாத, அவன் பார்க்கறதுக்கே காட்டு மிராண்டி மாதிரி இருக்கான். ஸோ உன்னோட உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்களெல்லாம் யாரு பார்த்துக்கிறதுன்னு கேட்கவும், என் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தா ரிங்குக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணு, நானும் சந்தோஷமா உங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு கண்டிப்பா அந்த மேட்ச்ல வின் பண்ணிடுவேன்னு சொல்லி ரொம்பவே தைரியமா கிளம்பி போறான். சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயின், குழந்தைங்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு எல்லாருமே அவனை சேர் அப் பண்ண வராங்க. என்னதான் நம்ம ஆளு ஆரம்பத்தில் அந்த ஆப்போனண்ட்டை போட்டு அடி கும்மா குத்து குத்தி புரட்டி எடுத்தாலும் போக போக அவன் டாமினேட் பண்ணி மாங்காய் குத்த ஆரம்பிச்சிடுறான். பாவம் நம்ம ஹீரோவால தாங்கிக்க முடியல, சுருண்டு கீழே விழுந்துடவும் எங்க தோத்து போயிடுவாரோங்கிற பயத்துல ஹீரோயின் குழந்தைங்களாம் அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி எந்திரிச்சு அந்த ஆப்போனண்ட்டை நம்ம ஆளு நாக் அவுட் பண்ணி அந்த சாம்பியன்ஷிப்பையுமே வின் பண்ணிடுறான். ஸோ பொதுமக்கள் எல்லாரும் அவனை பயங்கரமா சேரப் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் விஷ் பண்றதுக்காக உள்ள போறாங்க. இவ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லி நம்ம ஹீரோ அல்லேக்கா தூக்கி ரிங்குன்னு சுத்த ஆரம்பிச்சிடுறாரு. இத்தனை நாளா நீ உங்க அம்மா உயிரை காப்பாற்றணும், காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் இப்ப ஃபுல் டைமா ஒரு சாம்பியன் ஆகிட்டீங்க, என்னோட வாழ்த்துக்கள்னு ஹீரோயின் சொல்ல, இதோட நான் நிறுத்த போறது இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ அவர் வின் பண்ண அந்த பெல்ட்டை ஹீரோயின் கிட்ட கொடுத்து வில் யூ மேரி மீனு கேட்க, சுத்தி நிற்கிற எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு கரகோஷம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. பொதுவா எல்லாரும் ரிங்கு கொடுத்து தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, ஆனா நம்ம ஹீரோ பெல்ட் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றாரு. நீயே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் தான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ண உடனே சந்தோஷம் தாங்க முடியாத நம்ம ஆளு கிஸ் பண்றான். அப்படியே முத்த மலையில நனைய ஆரம்பிச்சிடுறாங்க. தென் இந்த சந்தோஷமான செலிப்ரேஷன்ல நம்ம குட்டி பசங்க 2 பேரும் கலந்துக்கவும், கடந்த 6 வருஷமா நான் இல்லாம நீங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. ஈவன் இப்போ உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நான் உங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்தனா இல்லையாங்கிறது கூட எனக்கு தெரியாது. பட் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பா நான் உங்க எல்லாரையும் பத்திரமா பார்த்துப்பேன்னு ஹீரோ சொல்லவும் குழந்தைங்க 2 பேரும் தயங்குறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நாம அமைதியா இருக்க கூடாதுன்னு இவர் தான் உங்க அப்பான்னு ஹீரோயின் சொல்ல, குட்டி பசங்க 2 பேரும் சந்தோஷமா ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பாடா, ஒரு வழியா இந்த கியூட்டான குடும்பம் திரும்ப ஒன்னா சேர்ந்துருது. அப்புறம் என்ன, கல்யாணம், ஹீரோயினுக்கு கல்யாணம் தான். ஆரம்பத்தில் எப்படி நம்ம ஹீரோவோட போட்டு மேலே ஏறி லவுட் ஸ்பீக்கரில் ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்னாங்க, அதே மாதிரி இப்போ மணக்கோலத்தில் எங்கள் கல்யாணத்துக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றின்னு சொல்லவும் எல்லாருமே சந்தோஷமா என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோ எல்லாருக்கு முன்னாலேயும் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் நான் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி தன்னோட வயிற்றுல கை வைக்கிறா. அதாவது ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாமா. ஸோ நம்ம ஹீரோ மட்டும் இல்லை, அந்த மொத்த கிராமமுமே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இப்படி இவங்க எல்லாருமே செம்ம ஹாப்பியாக கொண்டாடிட்டு இருக்கதை தூரத்துல இருந்து பார்க்குற நம்ம டேங்ஃபு சந்தோஷம் கலந்த வருத்தத்தோட அமைதியாக அங்கே எழுந்து கிளம்பிடுறான். இருந்தாலும் தான் மேல இருக்கிற தப்ப உணர்ந்து போலீஸ்ல சரண்டர் ஆகிடுறதுனால அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல டேங்ஃபுக்கு ஒரு சில ஆண்டுகள் ஜெயில் தண்டனை கொடுத்துடுறாங்க. தென் வெட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து பைக்ல செம்ம ஸ்பீடா போறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த ட்ராமாவுமே ரொம்ப சூப்பராக முடியுது. நான் ஸ்டார்டிங்கில் இதை வெறும் ரொமான்டிக் காமெடி ட்ராமான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் போக போக சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆக்ஷன்னு அனல் பறக்க வச்சுட்டாங்க. இப்போ இது என்னோட பர்சனல் ஃபேவரட் ஆயிடுச்சு. முக்கியமாக ஹீரோயினுக்கு நடுவில் இந்த கெமிஸ்ட்ரி சான்ஸே இல்லை. எப்படி தான் இப்படிலாம் நடிக்கிறாங்கன்னே தெரியலப்பா. அண்ட் எனக்கு பர்சனலாக டேங்ஃபோவோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னதான் ஆரம்பத்தில் ரொம்பவே டாக்ஸிக்னு சொல்லக்கூடாது, ஒரு தடவை இழந்த தன்னோட காதலியை திரும்ப இழக்கக்கூடாது. அவள் கல்யாணம் ஆகி குழந்தையோட இருந்தாலும் பரவாயில்ல, அவளை எப்படியாவது அடைஞ்சிடணுங்கிறதுக்காக அவன் பண்ண சில பைத்தியக்காரத்தனங்கள்னால ரொம்பவே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணா. இருந்தாலும் கடைசி வரை விட்டு கொடுக்கலையே. ஹீரோயினும் அவளோட குழந்தைங்களும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சுட்டான். ஸோ எனக்கு தெரிஞ்சு டேங்ஃபோவோட கேரக்டர் நிஜமாவே ரொம்ப சூப்பர். ஸோ உங்களுக்கு இந்த ட்ராமாவில் யாரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் மறந்துடாம நெக்ஸ்ட் என்ன ட்ராமா பார்க்கலாங்கிறதையுமே சொல்லுங்க. என்கிட்ட ஒரு சில சஜஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க எதை ஹைலி ரெக்கமெண்ட் பண்றீங்களோ அந்த ட்ராமாவை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.